அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான், அதாவது ஃபைனல் பேப்பரில் எம்சிக்யூவை நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் என்ன விஷயங்களை பார்த்துட்டு போகணும். வளமையாக வரக்கூடிய எம்சிக்யூலாம் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு, இதோட சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மன உளைச்சலில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் விரக்தியில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஒயிட் போர்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், கலராக இருக்கும். கலராக என் வாழ்க்கையும் மாறுதடி, அங்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை. அதாவது அந்த கலர் முட்டாஸ் எல்லாம் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவுட்புட்டாக நான் உங்களுக்கு தார டைமில் கலர்ஃபுல்லாக தான் தந்திருக்கேன். இருந்தும் இதுக்கு பின்னுக்கு நிறைய தியாகங்கள் இருக்கு. யூனிவர்சிட்டி போகாமல் லெக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணி, அடுத்தது மெடிக்கல் எடுத்து, தூங்காமல் தலைவலி அது இதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சல் ஆகி நிறைய விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கும். பட் உங்களுக்கு அது சிம்பிளாக கிடைக்குது. அதுலேயும் இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் இதை ஷேர் பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இருந்தும் சதகத்துல் ஜாரியாவா எல்லாருமே படிச்சுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில், ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாக்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தும் அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கும், நான் இதை ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு துவாக்கள் செய்கிற மாதிரி, இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி இப்போ துவா செய்வீங்க தானே, அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பேமெண்ட் பண்ணி தான் வந்திருப்பா. ஸோ நான் பப்ளிக்காக போகிறதால அவளுக்கும் இன்ஷால்லா அவளோட தொழிலையும் பரக்கத்து வாரத்துக்கு இன்ஷால்லா துவா செய்யுங்க, சரியா? சதகத்துல் ஜாரியாவா எல்லாருக்கும் போய் சேரட்டும். தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இப்போ ஃபெயில் நிலைமையில் இருப்பான், இல்லாட்டி பாஸ் ஆகிறதுக்கு கன்ஃபியூஷனில் இருப்பான், இல்லாட்டி ஒரு சி எடுக்கிற இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் என்னால் ஏழுமான அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணுவேன், அதில் இஷ்யூ ஒன்று இல்லை. ஸோ இந்த வீடியோ சிம்பிளாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியம் செய்யாதீங்க. நார்மலாக நான் சொல்கிறேன், ஒரு வருஷ பேப்பர் எடுத்து நீங்கள் அது என்னென்ன கேள்வி என்னென்ன விஷயத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கேன்னு பார்க்க போனாலே உங்களுக்கு தலை சுத்தும், விளங்குதா? அதை நான் ஓவராலாக அனலைஸ் பண்ணி, நான் உட்பட ஒரு சின்ன டீம் ஒன்று இருக்கு, 2 பேர் தான் எக்ஸ்ட்ராவாக, நாங்கள் அதை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ அமைப்பில் உங்களுக்கு தர போகிறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ இதில் ஃபுல்லாகவே கண்டென்ட் இருக்க போகுது. இந்த கண்டென்ட் அவ்வளோதே நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயில் நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம், எம்சிக்யூலே பாஸ் ஆகிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதோட ஃபைனல் பேப்பரில் நீங்கள் சி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒன்றுமே தெரியாட்டியும் என்னத்தை படிக்கிறேன்னு நீங்கள் யோசிச்சு தான் இருப்பீங்க. 11 யூனிட் இருக்கு, லாஸ்ட் 5 வருஷம் செய்கிறண்டாலும் எங்களுக்கு ஏதோ ஐடியா தேவை. என்னத்தை படிக்கிற யூனிட் வைஸாக படிக்க போனாலும் டைம் இருக்க மாட்டேங்குது. கடைசி 2-3 வருஷம் பேப்பரை செய்கிறண்டாலும் அதுக்குரிய ஐடியாஸ் தேவை. ஸோ அதால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். அதுலேயும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் யூனிட் வைஸாக. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நான் ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த டேர்ம் வேர்ட் என்னன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். அதோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்லையும், அதே மாதிரி டெலிகிராமில் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் அதோட எங்களை கிளாஸ் குரூப்லையும் போடுவேன். ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் சேனல்லையும் நீங்கள் அந்த விஷயங்களை கெச் பண்ணிடலும். சரி, நான் விஷயத்துக்கு வாரேன். இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக வந்த பேப்பர்ஸ் 2019 நியூ சிலபஸ்ல இருந்து ரீசெண்டாக வந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் 2019 நீங்கள் வச்சு 2020லேருந்து 24 வரைக்கும் இருக்கிற 5 வருஷத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது, வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த முறை வரக்கூடிய பேப்பர் கூட 2025 நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற எக்ஸாம் கூட பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வரும், அதில் சந்தேகமே இல்லை. சம்டைம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பேப்பர் சேஞ்ச் ஆகுறேன்னு சொன்னால் 2015 பேப்பர் 2019 பேப்பர்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ 2025 பேப்பர் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்தும் அது ஒரு 2019 மாடலில், இல்லாட்டி ஒரு 2015 மாடலில், இல்லாட்டி 2011 மாடல், இப்படித்தான் வர சான்ஸ் இருக்கு. அடுத்தது நம்ம ஒரு பேப்பர் செட் பண்ணுற டீம் எப்படியும் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் எடுக்கும். ஸோ நான் சுற்றி வளர்த்தி செல்றேன். ஸோ பாஸ் பேப்பரை நீங்கள் மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணுங்க. அதுலேயும் குறிப்பாக நான் தார விஷயங்களை நீங்கள் கிளியர் பண்ணுங்க ஃபெஸ்ட்டுக்கு, சரியா? அதுலேயும் உங்களுக்கு தெரியும், நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன் 2 + 13 + 7 + 6 1 3 4 4 3 4 3 என்ன அக்கௌண்ட் நம்பரா இல்லாட்டி என்ன ஃபோன் நம்பரா இல்லை, என்னன்னு சொன்னால் யூனிட் வைஸாக எத்தனை எம்சிக்யூ வளமையாக வருது,
அதுலேயும் ரீசெண்டாக 2024 பேப்பர் எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட்ல 2 MCQ வருது. அநேகமான கேள்விகள் அநேகமான பேப்பர் எடுத்தீங்கன்னா MCQல மெஷர்மெண்ட்ல 2 கேள்வி வரும். ஆக குறைஞ்சது 1வது வரும். எப்பயும் தான் அநேகமான பேப்பர்ல, ஒரு சில பேப்பர்ல விதி விலக்கு இருக்கலாம். ஆனால் அவுட் ஆஃப் 100க்கு 90% மேல டெஸ்ட் கேள்வி மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ குறைஞ்சது ஒரு கேள்வி இல்லாட்டி 2 கேள்வி வரும். அதே மாதிரி தான் மெக்கானிக்ஸ்ல ஒரு 13 கேள்வி, 10 தொடக்கம் 13 கேள்வி வரும். ரீசெண்டா வந்து 2024 பேப்பர்ல 13 கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், சவுண்டும் இருக்கும் லைட்டும் இருக்கும், அதுல 7 கேள்வி வந்திருக்கு. அப்படிதான் வரும், 7, 6, 8 அந்த கேப்ல வரும். அதே மாதிரி ஹீட்ல 6 வந்திருக்கு. லாஸ்டா வந்து ஜி ஃபீல்டுல ஒரு MCQ வந்திருக்கு, பட் 2 MCQ வரது சான்ஸ் இருக்கு. அதோட ஃபீல்டுல கிராவிடேஷன் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல 3, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல 4 MCQ வந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டியில 4, அதோட எலக்ட்ரானிக்ஸ்ல 3, மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல 3, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ல 4 வந்திருக்கு. வளமையாவே எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற யூனிட்ஸ் ஒரு நீங்க 2025 ப்ராப்பர் பேட்சா இருந்தால் சிலபஸ் கவர் பண்ணிக்க மாட்டீங்க சம்டைம். அப்போ அந்த டைம்ல பின்னுக்கு இருக்கிற யூனிட்ஸை நீங்க படிச்சிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அந்த பின்னுக்கு இருக்கிற ஒரு 3 யூனிட்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா 10 மார்க்ஸ் மிஸ் ஆகும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுங்க. MCQ ஒரு சாய்ஸும் இல்லை. சாய்ஸ் மீன் 50 கேள்வி நீங்க செஞ்சானே ஆகணும். அப்போ 2 யூனிட் நீங்க படிக்கலன்னா 43 MCQ செய்யலாம், 7 MCQ பேத்திரும். அப்போ அதால நீங்க பின்னுக்கு இருக்கிற யூனிட்ஸையும் கட்டாயம் டார்கெட் பண்ணணும். சரியா? அதோட எப்படியோ லாஸ்ட் 3 யூனிட்ல வளமையா 2 MCQ 6 MCQ. பட் இப்ப ரீசெண்டா வரக்கூடிய பேப்பர்ஸ்ல எல்லாம் 10 MCQ வருது. அதோட 2019க்கு போற நியூ சிலபஸ்ல பல்மானி, அதாவது மல்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒரு இனிமேல் வரக்கூடிய பேப்பர்ஸ்ல எல்லாம் பல்மானி மல்டிமீட்டர் கேள்விகள் வர சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் லேசரும் ரீசெண்டா 2019ல வந்திருக்கு. முன்னுக்கும் பெருசா கேள்விகள் இல்லை, ஒரே ஒரு தரம் தான். நான் நினைக்கிறேன் 2011, 12 அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு தரம் தான் வந்திருக்கு. அடுத்தது சொட்டு பகுதியவியலும் 2019 பேட்சில் இருந்து வந்த நியூ சிலபஸ்ல எட் பண்ணப்பட்ட விஷயம் தான். சரியா? ஸோ சொட்டு பகுதியவியல்னா குவாண்டம் பிசிக்ஸ், அதுலயும் வளமையாக ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க அதையும் டார்கெட் பண்ணணும். அது மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல இருக்கிற ஒரு சாப்டர். சரியா? ஸோ நீங்க கட்டாயம் இந்த பல்மானி, லேசர், சொட்டு பகுதிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதுல நான் கேள்விகள் எடுத்திருக்கேன், அதை போடுவேன். இந்த கண்டென்ட் நீங்க எடுத்து நான் உங்களுக்கு பப்ளிக் சேலஞ்ச் பண்றேன். 60 ஹெடிங்ஸ் இருக்கு. இந்த 60 ஹெடிங்ஸ்ல நீங்க ப்ரொஃபஸர் கலிங்க பண்டார சேர்ற பேப்பர் எடுத்தாலும் சரி, 2 பேப்பர் சுத்திட்டு இருந்துச்சு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ, இங்கிலீஷுக்கு இருந்து சரியா, சிங்களம் சேர்ந்து ஸ்கீமோட அந்த பேப்பர் எடுத்தாலும் சரி, வேற ஸ்டாண்டர்டான என்ன பேப்பர் எடுத்தாலும் சரி, ஈவன் 2024 பாஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, 2019 எடுத்தாலும் சரி, எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி, இந்த கண்டென்ட்டுக்குள்ளதான் எல்லா விஷயங்களும் இருக்கும். நான் ஆல்ரெடி 185 ஹெடிங்குக்குள்ள ஃபுல் MCQவையும் கவர் பண்ணியிருந்தேன். இப்ப அது கொஞ்ச நாளைக்கு முதல். இப்ப எக்ஸாம் நெருங்குற டைம்ல 185 படிக்கிறதுக்கு சான்ஸ் குறைய, படிச்சுதான் ஆகணும். பட் அந்த நாள் நெருங்க படிக்கிற கஷ்டம் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குறைப்போம். ஒரு 60 நாளைக்குள்ள ஒரு 10 வருஷம் பண்ணா 6 நாள் இருக்குள்ள 2 வருஷம் தான் செய்யலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 60 ஹெடிங்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அதுல ஹெடிங்ஸை மட்டும் செட் பண்ணாம அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். டெலிகிராம் சேனல் ப்ராக்டிஸ் பிசிக்ஸ்லையும் அதே மாதிரி கொமெண்ட்லையும் போட்டு விடுறேன். ஸோ கட்டாயம் தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபெயில் நிலைமையில இருந்தா, அப்படி இல்லாட்டி யாராச்சும் ஃபெடப்பாக இருந்தா, பாஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. சதகதுல் ஜாரியா அப்படின்னா நிலையான தர்மமா இருக்கும். சரியா? நீங்க இப்ப ஷேர் பண்றதால ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. சம்டைம் நீங்க யோசிக்கலாம், நான் இப்ப ஷேர் பண்ணினேன்னு சொன்னா அதை வச்சு அவர் யூஸ் பண்ணிட்டு போய் எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சிருமோ, போட்டி பரீட்சைன்னு யோசிக்கலாம். அப்படி இல்லாம இல்லை. இறைவன் அளந்த ரிஸ்க்ல ஒரு மாற்றம் வராது. நானும் படிச்சு கொடுக்கேன், இன்னும் எத்தனையோ பேர் படிச்சு கொடுக்காக, அவங்களோட லைஃப் போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் ரிஸ்கை தாரது இறைவன். அதால நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தா இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணினா அது குறைஞ்சி போய் திரும்பன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்லை, அப்படின்னு பயப்பட தேவையில்ல. நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அளந்த ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இப்படித்தான் சொல்லி எழுதப்பட்டிருந்தா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும். சரி, அதை நீங்க விதியன்னு சொல்லுவீங்க போல. ஸோ கலாக்கதிர். ஓகே. ஸோ இதுல எங்களோட யூனிட் 1ல நாங்க 3 ஹெடிங்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 60 ஹெடிங்ஸ் தான். அதோட ஒரு சில எக்ஸ்ட்ரா ஹெடிங்ஸும் எடுத்து வச்சிருக்கேன்.
யூனிட் 2ல 13 ஹெடிங்ஸ் வருது சரியா. 13 எம்சிக்கு வருது சரியா. 13 எம்சிக்கு வருதுன்னா 13 ஹெடிங் போட்டீங்க, மிக்ஸ் பண்ணி தான் போட்டீங்க, அதோட கேள்வியும் போட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. அதோட யூனிட் 3 எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல சவுண்ட்ல 5 ஹெடிங்கும் லைட்ல 4 ஹெடிங்கும் டிவைட் பண்ணிருக்கேன். அதுல நிறைய கேள்விகள் இருக்கும், ஒவ்வொரு அந்த தலைப்புலையும் 4-5 கேள்வி இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லித்தாரன், ஒரு 20-25 எம்சிக்கு முதல் அப்படின்னா 50 எம்சிக்கு வரும்னு வைங்களேன். அந்த கேள்வி 25 கேள்விக்குள்ள வருமாண்டா, ஃபர்ஸ்ட் 25க்குள்ள வருமாண்டா கொஞ்சம் ஈஸியா வரும். 25 தாண்டி வரும்னு சொன்னா கஷ்டமா வரும். கஷ்டமான கேள்வி செய்யறவங்களால ஈஸியான கேள்வி செய்யறது ஈஸியா இருக்கும். கஷ்டமான கேள்வி இருக்கிற ஐடியாவை பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியான கேள்விக்கு ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வந்துருந்தானே, எக்ஸெப்ட் பண்றீங்க தானே. ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும், மிஸ்டேக் விடுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டமான கேள்வி செய்வீங்க, ஈஸியான கேள்வியில மிஸ்டேக் வரது வாய்ப்பு இருக்கும். சரி, என்னன்னு சொன்னா இப்ப நான் ஒவ்வொரு தலைப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி ஓட்டிருப்பேன். அதுல எல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் அதுல இருக்கிற கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, இல்லாட்டி கஷ்டம்ங்கிறத எப்படி பாக்குற அந்த இயரையும் அந்த கொஸ்டின் நம்பரையும் பாத்தீங்கன்னா இயர் வைங்களன் ஒரு பக்கம் 2001 55, ஏன்னா பழைய பாஸ் பேப்பர் 2011க்கு முதல்ல சொன்னா 60 கேள்வி வந்துருக்கு. அப்ப 55 இருக்கு, 2020 10வது கேள்வியும் இருக்கு. அந்த 10வது செய்யறதுக்கு முதல் நீங்க 55 செஞ்சா நல்லா, ஏன்னா அது அந்த பின்னுக்கு இருக்கிற கேள்வி தானே. ஸோ கொஞ்சம் அது வெயிட்டான கேள்வியா இருக்கும். அப்ப அதை நீங்க செஞ்சு பார்க்கலும் சரியா. ஸோ அப்படி நான் என்ன செஞ்சுக்கணும்டா, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ல உங்களுக்கு சவுண்டில் 5ம் லைட்ல 4ம், அதே மாதிரி ஹீட்ல 7 ஹெடிங், அதே மாதிரி உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட்ல 2 ஹெடிங்கா உடைச்சிருக்கேன். கிராவிடேஷன் ஃபீல்ட் எல்லாம் சின்ன ஒரு யூனிட். சம்டைம் உங்களுக்கு இப்ப எஸ்ஐல வார விஷயம் எம்சிக்குள்ள வாரது குறைவா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப லைட் எஸ்ஏ வருதுன்னு சொன்னா, சரி லைட் எஸ்ஏ வருதுன்றா, இல்லாட்டி சம்டைம் லைட்ல ஸ்ட்ரக்சர் வந்துருந்தா இதுல கொஞ்சம் கேள்வியை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு அந்த அந்தந்த யூனிட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்விகள் வரும் வளமையாவே. அடுத்தது 6வது யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் 3, அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டில் 5 ஹெடிங், எலக்ட்ரிசிட்டியில் 5 ஹெடிங், எலக்ட்ரானிக்ஸில் 3 ஹெடிங், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் 5 ஹெடிங், மெட்டர் அண்ட் ரேடியேஷனில் 4 +1. +1 என்னன்னு சொன்னா அந்த சொட்டு பகுதியியல் குவாண்டம் பிசிக்ஸ் சரியா. இப்போ நான் எல்லா ஹெடிங்கையும் சொல்றேன், நீங்க ஒன்றுமே ஃபெடப்பாக தேவையில்லை. எக்ஸாம் நெருங்கிற டைம்ல உங்களோட மைண்ட் செட் செல்லும், இது தேர்ட் ஷை, ஸோ தேர்ட் ஷை நாங்கள் விட்ரோ பண்ணுவோமா, ஏன்னா எக்ஸாம் நெருங்கிற டைம்ல எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தலைவலி வரும், ஸ்ட்ரெஸ் வரும், படிக்கிறதுக்குரிய மைண்ட் செட் வராது, லோடாகின மாதிரி ஃபீல் ஆகும், எதை படிக்கிறேன்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க, அதெல்லாம் வளமை. அடுத்தது நாங்கள் ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகல, ஏற்கனவே ரிப்பீட் பேட்சா இருந்தால் ஏற்கனவே வந்த ரிசல்ட்ஸ் தான் வர சான்ஸ் இருக்குமோ அப்படின்னா, அதே மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா விட்ரோ பண்ணுவோமா, வீட்டை சிக்கல் படுத்துவாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் ஒழுங்கா படிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தால் உங்களுக்கு அந்த பேப்பர் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் போதாம இருக்கலாம். அடுத்தது யூனிட் ஃபுல்லாவே சிலபஸ் கவர் பண்ணி படாம இருக்கலாம். அப்ப அந்த டைம்ல நீங்க யோசிக்கலாம், என்ன செய்யற, விட்ரோ பண்ணிட்டு அடுத்த பேட்சோட செய்வோமாண்டு. ஆனா கடைசி டைம்ல சரி, கடைசி டைம்ல கூட இந்த இருக்கிற டைம்ல நீங்க படிச்சா கூட உங்களோட மார்க்ஸை கூட்டேலும். ஏன்டா இதுக்கு உதாரணம் 2024 பேட்ச், அதுல நிறைய பேர் டைம் போதான்னு சொல்லி கூட வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் பின்னுக்கு ஆகினுச்சு, அதுல இருந்து வந்த பேப்பரும் ஈஸியா தான் வந்து இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல எக்ஸாம் செய்யாத ஆட்கள் கடுமையாக மன வருத்தப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த முறை பேப்பர் ஈஸியா தான் வர சான்ஸ்கள் இருக்கு, கஷ்டமா வராது. கொஞ்சம் பேப்பர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகினாலும் எங்களோட சிலபஸுக்குள்ள பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணி அதே பேட்டர்ன்ல தான் வரப்போகுது எப்படின்னு. ஸோ யோசிக்கிற அளவு ஒன்றுமே இல்லை. இந்த கண்டென்ட்டை நீங்க படிச்சு ஒவ்வொரு தலைப்புலையும் இருக்கிற கேள்விகளை செஞ்சு கிளியரா ஆக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா அடுத்தது ஃபுல் பேப்பர் 1-2 எடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னாலே போதும் சரியா. மற்றபடி யோசிக்கிற அளவு ஒன்றுமே இல்லை. ஸோ வித்ட்ரோ பண்ற மைண்ட் செட்டை விடுங்க. அடுத்தது நீங்க தளம்ப தேவையில்லை சரியா. அடுத்தது நீங்க மனம் தளர தேவையில்லை. அடுத்தது நீங்க யோசிக்க தேவையில்லை, ஃபெடப்பாக தேவையில்லை, ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாம் சரியா வந்து சேரும் சரியா. ஸோ இதுல இந்த முதலாவது யூனிட்ல அழகு பரிமாணம் சம்பந்தமா தொடர்ச்சியா கேள்விகள் வருது. ஏன்னா கேள்வி எப்படின்னா வளமே அதே மாதிரி வராது, சிலது ரீகால் ஆகிக்கலாம், சிலது என்ன டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வரலாம். ஸோ அலகுகளும் பரிமாணம் சொன்னா யூனிட் அண்ட் டைமென்ஷன், அளவிட்டு கருவி, இதுல 4 கருவி இருக்கு. அதுல எலிவணிக்க, பின்ன வலு, சதவீத வலு, அதுகள் சம்பந்தமா நீங்க பார்க்கணும். நான் டீப்பா செல்லல, ஜஸ்ட் அந்த ஹெடிங்க செல்றேன். ஸோ அளவிட்டு கருவி, அதுலயும் அந்த கேள்விகளை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி போட்டுடுறேன். அடுத்தது இந்த காவிகள்
எண்ணிகள் சம்பந்தமா. காவிகள் எண்ணிகள் சம்பந்தமாண்டா அது சிம்பிளா தானே இருக்கும், அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒன்றாக இருக்காது. சம்டைம் காவி கூட்டல் விதி அதுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ காவிகள் எண்ணிகள்னா வெக்டர் ஸ்கேலர், வெக்டர் குவான்டிட்டி ஸ்கேலர் குவான்டிட்டி சம்பந்தமா. அடுத்தது அளவீட்டு கருவி. அளவீட்டு கருவின்னு என்ன, அந்த வேணிய கெலிப்பர், அதாவது வேணியர் அடிக்குமானி, நகரும் நுணுக்கு காட்டி ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், கோலமானி ஸ்பிரோமீட்டர், அடுத்தது நுண்மானி திருக்கணிச் மைக்ரோஸ்கோப் வாட்ச். இதுல ஏதோ ஒன்றை தந்து போட்டு வாசிப்போ இல்லாட்டி இழிவண்ணிக்கோ இது வலுவோ இதை தங்க போறாரு, சரியா? இல்லாட்டி வழுக்களோட டிரெக்டா கேட்கலாம், அவ்வளவுதான். அப்ப அளவீட்டு கருவிங்கிற டைம் வழுக்களையும் நீங்க ஸ்பெஷலா பாருங்க. அடுத்தது விசைகளின் சமநிலை. ஸோ 2 விசை 3 விசை அதுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது ஈக்குவலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ். சம்டைம் உங்களுக்கு ஈக்குவலிபிரியம் கேட்காம விலையுள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் கேட்கலாம். ஸோ அதுல 2 விசை 3 விசை பல விசை அதுகளை பார்த்து சரி கோப்ளேனர் ஃபோர்ஸஸ் அதோட சம்பந்தப்பட்டு பேரலல் ஃபோர்ஸ். அடுத்தது அப்படி இல்லாம நான் பேரலல் அப்படின்னா ஒரு தளத்துல இருக்கிற ஒரு 3 சமாந்தரமற்ற விஷயம் இருக்குமென்னு சொன்னா அந்த டைம்ல சமநிலையில இருக்கணும்னா என்ன நிபந்தனை. அடுத்தது லாமின் தேற்றம், அதுகளை நார்மலா நீங்க லாமிஸ் தியரம் அதுகளை பார்த்தா ஓகே, சரியா? அடுத்தது விசை வரைபடம், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது சுயாதீன விசை வரைபடங்கள் கேட்கறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. எப்படியும் அது நியூட்டன் தேர்ட் லோ அதுகளோட லிங்க் ஆகி வரும். சம்டைம் ஃப்ரிக்ஷன் அதுகள் சம்மந்தப்படும் தானே, ஸோ அதோட பேஸ் பண்ணி வரும். எப்படி இருந்தாலும் அந்த விசை வரைபடமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஃப்ரீ டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லலாம், சுயாதீன விசை வரைபடம். அடுத்தது விசை பிரிப்பு, வேகக்கூற பிரிப்பு. இதோட எக்ஸ்ட்ராவா சார்பு வேகம் அதையும் சொல்றேன், சரியா? தொடர்பு வேகம். ரெண்டாவது கலிங்க பண்டார செய்யற பேப்பர்லயும் ஒரு தொடர்பு வேகத்தை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருந்துச்சு, சரியா? ஸோ அதாவது ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் காம்பனன்ட் ஆஃப் வெலோசிட்டி. பிரிப்பு இப்போ எக்ஸ் திசையில எக்ஸ் எக்ஸிஸ் வழியா பிரிப்பீங்க, ஒய் எக்ஸிஸ் வழியா பிரிப்பீங்க, அதோட சம்பந்தப்பட்டு விசை பிரிப்பு. அடுத்தது வேகக்கூறுட பிரிப்பு. அதுகள் சம்டைம் வட்ட இயக்கத்தை வச்சு சேக்குலர் மோஷன் இருக்குதானே, சேக்குலர் மோஷன் அதை வச்சு அப்படி அதுலயும் வரலாம். 2019 எல்லாம் வந்துச்சு. அடுத்தது இதெல்லாம் நான் சொல்லிட்டு போறேன் மெக்கானிக்ஸ் 13 ஹெடிங். மெக்கானிக்ஸ் எடுத்தீங்கன்னா 30-35 ஹெடிங் இருக்கும். நான் சொல்றது இம்பார்ட்டன்டான ஹெடிங். இவ்வளவு தான் வர மாட்டில்லை, இவ்வளவுக்குள்ளேயும் வர வாய்ப்புகள் கூட. இதான் கண்டினியூவா வந்துட்டு இருக்கிற விஷயங்கள். அடுத்தது வரைவுகள்ங்கிற டைம் இப்போ நேர்கோட்டு இயக்கத்துல இல்லாட்டி புவி இருப்பின் இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு கிராஃப்ல இருந்து கிராஃபை சேஞ்ச் பண்ற மாதிரி இல்லாட்டி ஒரு கிராஃப்ல இருந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் அப்படிதான் வரும். ஸோ வீட்டு கிராஃப் எஸ்டி கிராஃப் அதோட சம்பந்தப்பட்டு கிராஃப்ல எப்படியும் பழமையா ஒரு வருஷம் ஒரு கேள்வி வரும், அது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வரும். அடுத்தது மொத்தல் உந்த காப்பு தத்துவம் சக்தி காப்பு தத்துவம், அதாவது கொலிஷன். மொத்தல் அந்த என்னது கொலிஷன், அதோட உந்த காப்பு தத்துவம் சக்தி காப்பு தத்துவம். நான் இதுலயும் மொத்தலண்டா கொலிஷன், உந்த காப்பு விதி சக்தி காப்பு விதி என்ன கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், சரியா? ஸோ இதுலயும் தான் இப்ப மொத்தலங்கிற டைம்ல இலாஸ்டிக் கொலிஷனும் வரும், நான் இலாஸ்டிக் கொலிஷனும் வரும். பூரண மீள்தன்மை உள்ள மொத்தலும் வரும், மீள்தன்மையற்ற மொத்தலும் வரும். எம்சிக்யூ கேள்விகளுக்கு நீங்க 2019 எம்சிக்கு ஒரு உதாரணம் 2019 வந்த கேள்வி உண்டு, 36வது கேள்வி நினைக்கிறேன், சரியா? ஸோ அதுலயும் தான் நீங்க நியூட்டன் பரிசோதனை விதியையும் யூஸ் பண்ண இயலும். நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல் லோ, அதுல அந்த இ எல்லாம் சம்பந்தப்படும். பிரிகை வேகம் அதுல கூட்டுத்தொகை சமன் இ இன்டு ஒன்றிணை வேகங்களின் கூட்டுத்தொகை. ஸோ அந்த விஷயங்களை நீங்க பாருங்க. கேள்விகளை பாக்குற டைம்ல உங்களுக்கு விளங்கும். 4-5 கேள்வி இருக்கும், ஒரே மாதிரி கேள்வி நீங்க நிறைய செய்ய தேவையில்லை. இப்ப இருக்கிற டைமுக்கும் வித்தியாசமான கேள்விகள் அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணியிருந்தா செஞ்சா சரி, சரியா? ஸோ உந்த காப்பு தத்துவம் சக்தி காப்பு தத்துவம் ரிலேட்டிவா 50வது கேள்வி எல்லாம் வந்துருக்கு. 2012-13 50வது கேள்வி அதுகள். அடுத்தது புவியீர்ப்பு மையம். நான் எந்த இயர்ன்னு சொல்லல, அந்த இயரை நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொன்னா நீங்க ட்ரை பண்ணுவீங்க தானே. ஸோ அதை ஒரு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு போட்டு விடுறேன். எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எது வேணும்னா கேளுங்க. புவியீர்ப்பு மையம் அதுவும் தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு விஷயம் தான், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அடுத்தது வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம். வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம்னா வட்ட இயக்கத்துல நிலைக்குத்து வட்ட இயக்கம் பெருசா கேட்கறல, பட் கிடை வட்ட இயக்கம் அநேகமா கேட்பாரு. இருந்தும் வட்ட இயக்கம் சர்க்குலர் மோஷன். அடுத்தது சுழற்சி இயக்கம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு அந்த சமன்பாடுகளுக்குள்ளால சம்டைம் உருளல் இயக்கத்தையும் கேட்பாரு. சுழற்சி இயக்கம் இல்லாம உருளல் இயக்கம், அது உருளல் இயக்கம் சுழற்சி இயக்கம் 2 டிஃப்ரெண்ட் தெரியும் தானே. ஸோ அதோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது உராய்வு விசை. உராய்வு விசைங்கிற டைம் நீங்க எல்லை உராய்வு விசை படிச்சிருப்பீங்க, நிலையியல் உராய்வு விசை படிச்சிருப்பீங்க, இயக்கவியல் உராய்வு விசை படிச்சிருப்பீங்க. ஸோ அதுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் கிராஃபா இருக்கட்டும்,
இல்லாட்டி கால்குலேஷன் பாடா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஸோ இதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அடுத்தது இங்க ஹைட்ரோ பக்கம் அப்படி வந்த மனுஷனா மிதப்பு வீதி. அடுத்தது ஆர்க்கிமெடிஸ்ல கோட்பாடு. மிதப்பு வீதி சொன்னா லோ ஆஃப் ஃப்ளோட்டேஷன், ஃப்ளோட்டிங் சொன்னா மிதக்கிறன்னு. அடுத்தது ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல், அதோட சம்பந்தப்பட்டும் நீங்க கட்டாயம் பார்க்கணும். சரியா? சம்டைம் இப்போ ஆர்க்கிமெடிஸ்ல கோட்பாடு என்னது செல்லுது அப்படி என்னது ப்ராக்டிக்கலோடையும் டிபெண்ட் பண்ணி தானே இருந்தும் சம்டைம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும். அடுத்தது பேனுவிட கோட்பாடு, அடுத்தது தொடர்ச்சி சமன்பாடு, கண்டினியூட்டி ஈக்குவேஷன், பேனுவிட கோட்பாடு, பேனுலிஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுவும் கட்டாயம் பார்க்கணும், அதில் அப்ளிகேஷன் அதோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது எரியம் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம், புவியீர்ப்பின் கீழ் நிலைக்குத்து இயக்கமும் இருக்கும். அடுத்தது மோஷன் அண்டர் கிராவிட்டி, அடுத்தது ப்ரொஜெக்டைல் மோஷனும் இருக்கும். இதை நீங்க பார்க்கணும். சடத்துவ திருப்பம், சடத்துவ திருப்பம்ங்கிற டைம்ல என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்டைம் உங்களுக்கு அந்த கோண உந்தம், கோண உந்தம் சொன்னா எல் சமன் ஐ ஒமேகா அதை பேஸ் பண்ணி, அதாவது என்னன்னு சொல்றது ஏங்குள்ள மொமெண்டமா, சரி எல் சமன் ஐ ஒமேகா அதுகளை பேஸ் பண்ணி அந்த சுருளிப்பாத இயக்கம், சூறாவளி இயக்கம் சொன்னா கோண உந்த காப்பு தத்துவத்தை தான் பயன்படுத்தி விளக்குவோம். அதோட மேக்ஸ்வெல் வழக்கை தக்கை விதியை வச்சுதான் கோண உந்தத்திர திசையின் டிரெக்ஷனையும் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ அதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். சடத்துவ திருப்பம் உங்களுக்கு தெரியும். திணிவன் சொன்னா இயங்க மறுக்கும் தன்மைன்னு கழிச்சுன்னா, சடத்துவம் சொன்னா சுழல மறுக்கும் தன்மை, அதோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது கணத்தாக்கு உந்த மாற்றம், அந்த எஃப்டி கிராஃபை தந்து போட்டு அதுல இருந்து முடிவுகள் கேட்கலாம். உந்த மாற்ற வீதம் சம்பந்தமா கேட்கலாம். எஃப் நெட் இன்டு டி சமன் எம் இன்டு டெல்டா வி யூஸ் பண்ற மாதிரி அப்படி 2017 வந்து இருந்துச்சு. அப்படி அந்த கேள்விகளை நான் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன், இதுல நீங்க பார்க்கணும். சரியா? இவ்வளவும் மெக்கானிக்ஸ் அடுத்தது மெஷர்மெண்ட்ல தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிற விஷயங்கள். கேள்விகள் தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வரும். அடுத்தது இப்ப இங்கால சவுண்ட் செக்ஷன் எடுத்தீங்கன்னா, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எடுத்தீங்கன்னா, விச்சுருள்ற இணைப்பு ரீசெண்டா போட்ட ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்ல கூட அந்த சமாந்தர இணைப்பு தொடர் இணைப்பு வச்சு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டான கேள்வி, நிறைய பேர் சரி எடுக்கல. ஸோ அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்தது கப்பி தொகுதிகளை தந்துட்டு 6 முடுகள் அப்படி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ கப்பிகள் தந்துட்டு அந்த கப்பியோட கப்பி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அப்படி நான் நினைக்கிறேன் புள்ளி அண்ட் மோஷன் ஆஃப் ஸ்ப்ரிங், அந்த விச்சுருள்ற இயக்கம் இணைப்பன்ஸ்னா அதுல கனெக்ஷன், அது சீரீஸா இருக்கும், பரலலா இருக்கும், அதோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது எஸ்ஹெச்எம் எலிமைஸ் இயக்கம், அதோட சம்பந்தப்பட்ட வரைவுகள். இதுவும் தொடர்ச்சியா கேள்விகள் வந்து தானே இருக்கு. ஏன்னா எஸ்ஏ பார்ட் எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ்கள் குறைய. ஸோ எம்சிக்கு எப்படி ஒன்று வர சான்ஸ்கள் கூட. அடுத்தது இலைகள்ல பரிவும் படிச்சிருப்பீங்க, குழாய்கள்லையும் பரிவு படிச்சிருப்பீங்க. இதுலயும் ஒரு முனை மூடப்பட்ட குழாய், இருமுனை திறக்கப்பட்ட குழாய், அதுகள்ல வரும். அப்படி என்றா ஸ்பீட் ஆஃப் அதாவது பரிவன்ஸ்னா என்ன, ரெசனன்ஸ், ரெசனன்ஸின் ஏக்கலமா இருக்கலாம். அடுத்தது இலைகள்னா ஸ்ட்ரிங், குழாய்கள்னா டியூப். இதுல வார பரிவு நாங்கள் அதை பயன்படுத்தி என்ன செய்வோம், அந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்னா முனைவு திருத்தம் ஈயை கண்டுபிடிப்போம், ஸ்மால் இ. அதே மாதிரி வழியில் ஒளியின் வேகம் அதை நாங்கள் கண்டுபிடிப்போம், அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். எங்களுக்கு அது ப்ராக்டிக்கல்ல இருக்கு. சோனோமீட்டர் அதுக்கு இடையில வருது தானே. ப்ராக்டிக்கல் சம்பந்தப்பட்டு நாங்கள் தனியாக பார்ப்போம். அந்த 15, 14, அடுத்தது 13, 12 இதை பேஸ் பண்ணிருக்கு தானே. சோனோமீட்டரை செல்லல, மற்றத்தை செல்றேன். சரியா? ஒரு முனை மூடப்பட்ட குழாய், 2 முனை திறக்கப்பட்ட குழாய். அப்ப இதுல ப்ராக்டிக்கல் ரிலேட்டிவான விஷயங்களும் எம்சிக்யூல எப்படியும் ஓவரோலா 50 எம்சிக்யூ 2 எம்சிக்யூ வரும். அதை நீங்க கன்சென்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது கன்சென்ட்ரேஷனோ கன்சிடரோ. அடுத்தது ஒளிச்செறிவு மட்டும், இதுவும் தொடர்ச்சியா வார ஒரு விஷயம்தான். சரியா? அதாவது சவுண்ட் இன்டென்சிட்டி லெவல், இதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அதுல ஈக்குவேஷனை மட்டும் பார்த்து வேலை இல்லை, அதுல வார கேள்விகளையும் செஞ்சு பார்க்கணும். அடுத்தது டொப்ளர் எஃபெக்ட், இதுவும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஸோ இந்த முறை எஸ்ஏக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் சவுண்ட் வந்ததால இந்த முறை லைட் வாரத்துக்கு வாய்ப்புகள் கூடங்கிறதால லைட் தான் வருமானு செல்ல இயலாது. அதில் டொப்ளர் எஃபெக்ட்லேயும் ஒரு எம்சிக்கு வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது இப்போ வில்லைகளும் இருக்கும், அரியமும் இருக்கும், பிரிசமும் இருக்கும், லென்சஸும் இருக்கும். அதுல வார முறிவு, இதுல இங்கிலீஷ் மீடியம் ஆகலன்னு சொன்னா ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் லென்சஸ், பிரின்சஸ் இல்ல பிரிசம். அதோட இந்த ஐ ஆன்கோடிங் தானே, அதாவது
ரேர் மீடியம், அடுத்தது என்ன டென்சர் மீடியம். ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகத்துல போற டைம்ல அந்த முறிவு சினலின் விதி. ஆனா சினலின் விதியை நான் தனியா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல என்ன அந்த லென்சஸ், அடுத்தது அப்படின்னா கன்கேவ் கன்வெக்ஸ், குவிவு வில்லையும் இருக்கும் குழிவு வில்லையும் இருக்கும். அரியம் சம்பந்தமா வார டைம்ல அந்த இழிவு விலகல் நிலை, அந்த நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கலப்பும் தானே, அந்த மாதிரி அந்த கான்செப்ட்களை பார்த்தா சரி. அடுத்தது முறிவு சுட்டி. முறிவு சுட்டிலையும் தான் சம்டைம் அந்த ஒளி பொட்டை உருவாக்குற டைம்ல அதுல பிம்ப தூரம் எப்படி இருக்கும், அதோட அந்த ஆழம், உண்மை ஆழம், தோற்ற ஆழத்தை பேஸ் பண்ணி அப்படியெல்லாம் கேள்வி வரும். ஸோ அதுக்கு மறுவி போகணும். ரீசெண்டா ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர் ஒன்று டெலிகிராம் சேனல்ல போட்டிங்க, ப்ராக்டிஸ் பிசிக்ஸ், அதை செஞ்சு பாருங்க. ஆனா 2000 ஆண்டு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ஆண்டு ஆனது, 2000 ஆண்டு ஒரு 58 59 அப்படி, அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி, இந்த உண்மை ஆழம் தோற்ற ஆழம் சம்பந்தமா. ஸோ அதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அடுத்தது வில்லைகள், வில்லை சேர்மானம். இந்த குவிவு வில்லை இருக்கும், குழிவு வில்லை இருக்கும், அது ரெண்டையும் சேர்க்கிற டைம்ல எப்படி, அதுவும் கூட எங்களோட அந்த ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்ல ஒரு கேள்வியா இருக்கு, 25 கேள்விக்குள்ள. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முதல் போட்ட வீடியோலையும் போட்டிக்கேன், அதை நீங்க பார்த்தா நல்லா. அதாவது லென்சஸ், அதோட என்னது ஃபோக்கல் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ், சரியா. அடுத்தது ஒளியியற் கருவிகள், லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிற டைம்ல உங்களுக்கு இதுல எளிய நுணுக்கு காட்டியும் இருக்கும், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா. அடுத்தது கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொன்னா கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அடுத்தது டெலஸ்கோப்பும் இருக்கும், தொலைகாட்டி. ஸோ இதுல உங்களுக்கு சாதாரண நிலை. அடுத்தது இயல்பான செப்பம் செய்கையில எப்படி உருப்பெருக்கம் வரும், பிம்பத்திர நிலைமையை பத்தி எல்லாம் உனக்கு கேட்பாரு. இப்போ கூட்டு நுணுக்காட்டி இயல்பான செப்பம் செய்கையில் இருக்கிற டைம்ல பின்வருவனவற்றில் எது சரி பிள்ளை அப்படிலாம் நிறைய கூற்றுக்கள் எல்லாம் வரும், கால்குலேஷன் பாடும் வரும். ஸோ அதுகெல்லாம் உங்களுக்கு அந்த பிம்ப பெரிதாகிறதுக்கான சமன்பாடு. அடுத்தது தெளிவு பார்வடை இழிவு தூரத்துல வழங்குமா, கேபிட்டல் டி, இல்லாட்டி முடிவில அதுல பிம்பம் வருமா, அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா இவ்வளவும் லைட்ல இருக்கிறது, சரியா. இதுல 1 2 3 4 5 இந்த 5 சவுண்ட்ல இந்த 4ம் நீங்க என்ன செய்யணும், லைட்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள், சரியா. அடுத்தது ஹீட் எடுத்தீங்கன்னு சொன்னா ஹீட்லையும் தான், அதாவது தேர்மல் பிசிக்ஸ்ல திண்ம திரவ வாயு விரிவு. இந்த திண்ம திரவ வாயு விரிவுன்னு சொன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ். அதோட உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சிவிட்டி அப்படின்னா என்ன, அந்த என்னன்னு சொல்றது, இதில் நோட் பண்ணிப்பேன், விரிகை திறன், அல்பா பீட்டா கேமா, அதோட ரிலேட்டிவா உங்களுக்கு அந்த தொடர்புகளை வச்சும் கேள்விகள் வரும். அடுத்து வெப்பமானி, தெர்மோமீட்டர் சம்பந்தமாகவும் உங்களுக்கு கேள்விகள் வரும். அநேகமா ஹீட் கேள்விகள் எல்லாம் கூற்று கேள்விகளாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த டியூ பாயிண்ட் சம்பந்தமா, அதாவது பனிப்படி நிலை. அடுத்தது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொன்னா தொடர் ஈரப்பதன் இல்லாட்டி சார் ஈரப்பதன் சம்பந்தமாவெல்லாம் உங்களுக்கு அந்த கூட்டு கேள்விகள் வந்து உங்களை மயக்குவாரு. ஆனா நீங்க அந்த டைம்ல தெளிவா இருக்கணும், தியரி கிளியரா இருந்தா சரி. அடுத்தது உருகல் ஆவியாதல்ல தன்மறை வெப்பம் அப்படின்னா ஹீட் ஆஃப் லெட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் வேப்பரைசேஷன் சொல்லுவோம், சரியா. லெட்டிஸ் எனர்ஜின்னு எல்லாம் கலப்பம் தெரியுமா அது. ஸோ இந்த இடத்துல உருகலின் தன்மறை வெப்பம், ஆவியாதலின் தன்மறை வெப்பம், இது ப்ராக்டிக்கல்ல கூட இருக்கு. நான் செல்ல டேர்ம் வேர்ட் விளங்காடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க ப்ராக்டிக்கல்ல கூட பார்க்கலும். அதுலயும் ப்ராக்டிக்கல்ல ஹீட் ப்ராக்டிக்கல் 22 23 30 இது 3 ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இரசம் மேக்யூரி சம்பந்தப்பட்ட ப்ராக்டிக்கல், எக்ஸ்ட்ராவா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ல விஸ்கோசிட்டி சம்பந்தப்பட்ட 39 ப்ராக்டிக்கலும் 2023 பேட்ச்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்க ஞாபகம் வைங்க. அதோட சாரிரப்பதன் தனியிரப்பதன் ஆர்ஹெச்என் செல்வம், இதை ஏஹெச்என் செல்வம். அடுத்தது டியூ பாயிண்ட்னா பனிப்பாடு நிலை. இதுல தான் அநேகமா கூற்று கேள்வி, கால்குலேஷன் கேள்வி வந்தாலும் சிம்பிளா செய்யலாம். கூற்று கேள்விகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க செய்யணும், சரியா. அடுத்தது வெப்ப கடத்தல், வெப்ப கடத்தாறு. வெப்ப கடத்தாறுல செயலின் முறையில 30வது ப்ராக்டிக்கல் ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு தானே. அது ரிமூவ் பண்ணப்பட்ட ப்ராக்டிக்கலா இருந்தாலும் அந்த dq/dt சமன் k ddx சமன்பாடு அந்த குறிப்பிட்ட நிபந்தனையில செல்லுபடி ஆகினா எம்சிக்யூல கேள்விகளா வரும். அந்த கேள்வி ஒன்றும் நான் இந்த ஸ்பெஷல் மாடல் பேப்பர் ப்ராக்டிஸ் பேப்பர் அதுல எல்லாம் போட்டிக்கேன், சரியா. ஸோ அந்த சாப்டர்ல நீங்க கிளியர் ஒன்று எடுக்கணும், கேள்விகள் போட்டிங்கன்னு செஞ்சு பாருங்க. அடுத்தது நியூட்டன் குளிரல் விதி, நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கூலிங், இதுவும் தொடர்ச்சியா வர ஒரு விஷயம் தான், அதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அடுத்தது என்னன்னா வெப்ப இயக்கவியல் செயல்முறை. வெப்ப இயக்கவியல் செயல்முறைன்னா அந்த பிவி கிராஃபோட சம்பந்தப்பட்டு இல்லாட்டி அந்த தெர்மோடைனமிக்ஸோட தொடர்ச்சியா கேள்விகள் வருது, அதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அடுத்தது
ஈர்ப்பு விசை ஈர்ப்பழுத்தம் கெப்லரின் விதி. இப்ப இதுல கிராவிடேஷன் ஃபீல்ட்ல நீங்க எல்லாத்தையும் பார்க்க தான் வரும், சின்ன சின்ன செக்ஷன் தான். பட் அந்த கேள்விகள் வார டைமென்ஷன்னா உங்களுக்கு இப்ப தப்பல் வேகத்துல வரலாம், இல்லாட்டி ஒரு செய்மதி ஒன்று தந்துட்டு ஒரு சேட்டலைட்ல சேமிக்கப்பட்ட சக்தி, அப்படி இல்லாட்டி அது ஆவர்த்தன காலம் அலைவு காலம் வந்து டீயை கேட்டு வரலாம், சுற்றல் காலத்தை கேட்டு வரலாம். அடுத்தது ஈர்ப்பு விசை ஈர்ப்பழுத்தம், இந்த கெப்லர் விதியும் இருக்கு, முதலாம் விதி, இரண்டாம் விதி, மூணாம் விதி. அதுவும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நான் கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு ஒரு தனியாக வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும், ஃபுல்லாகவே தியரியை வழங்கப்படுத்தி. அப்படி உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபீல்டில் கிளியர் இல்லைன்னு சொன்னா, பட் இப்போதைக்கு அந்த வீடியோவில் பார்க்க டைம் இல்லை. ஸோ அந்த நோட்ஸ் எல் போட்டு இப்போ நான் அதில் பார்த்து கிளியர் பண்ணால் சரி, கேள்விகள் செஞ்சு பாருங்க சரியா. அதில் நான் கேள்விகள் போட்டிருக்கேன், எப்படியும் ஒரு 2 கேள்வி வரப்போகுது எம்சிக்யூல. ஸோ ஏதாவது விஷயத்தை வச்சு தான் வரப்போகுது. 25வது கேள்விக்குள்ள இல்லாட்டி ஒரு 15வது கேள்விக்குள்ள வரப்போனா பாலும் பழமும் சின்ன கேள்வியாக வரும். 25-30 கேள்வி புற வரப்போச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய வரும், கொஞ்சம் கால்குலேஷன் அப்படி இப்படி வரும். ஒழுங்கா சுருக்கினா சரி. நீங்க எம்சிக்யூல பெரிய சுருக்கெல்லாம் வரலே, நார்மலா தான் வரப்போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. ஸோ எப்படியும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன, பிளானட்டரி டென்சிட்டி, அந்த கோல்ற அடர்த்தி, நாங்கள் ஒரு கோவை எடுத்துப்போம் டென்சிட்டிக்கு. அடுத்தது வெலோசிட்டி, சேட்டலைட் எனர்ஜி, இதோட ரிலேட்டிவ் தான் வரப்போகுது. அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், அடுத்தது கெப்லர் லோ, 3 லோ வரைக்கும். அதுகளை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. மற்றபடி யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. அதுல ஒரு லோ தான் T²T, வர்க்கம் நேர்வு சமன் ஸ்மால் ஆர் கணம். சுற்றல் காலத்தை வச்சு அந்த ஆரைக்கும் இடையில ஒரு தொடர்பு எடுப்போம், அதுல மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். இப்படி அந்த ஃபிங்கர் டிப்ல எல்லா விஷயங்கள் இருந்தா சரி, கேள்விகள் மேக்ஸிமம் செய்யுங்க சரியா. 2 எம்சிக்கு எப்படியும் வரும். ஆனா ரீசெண்டா வந்து 2024 பேப்பர்ல உண்டு வந்து ஜி ஃபீல்ட் எஸ்ஏ வாரத்துக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கூட. லாஸ்டா 2022 வந்திருக்கு, அதுக்கு மேல் 2017, அதுக்கு மேல் 2013 நினைக்கிறேன். அப்படித்தான் வந்து இருந்துச்சு. ஸோ 2025 வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு சரியா. நான் எஸ்ஏ தனியாக தொகுத்து போட்டு விடுறேன் சரியா. நிறைய பேருக்கு எஸ்ஏ ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எஸ்ஏ ப்ராக்டிஸ் போதான்னு சொன்னீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்குரிய விஷயங்களை சொல்லி தரேன் சரியா. அடுத்தது இங்கல்ல என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தீங்கன்னா மின்புல செறிவு, மின்னழுத்தம் தொடர்பா. இதுல 3 ஹெடிங் தான், மின்புல செறிவு, மின்னழுத்தம் சொன்னா என்ன, அடுத்தது அந்த மின்னழுத்த சக்தி சம்பந்தமா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அடுத்தது எலக்ட்ரிக் எனர்ஜி. இதோட ரிலேட்டிவா நிறைய கேள்விகள் இருக்கு. அதுகளில் நான் ஒரு சில கேள்விகளை தொகுத்து போட்டிருக்கேன் சரி. அதுல இப்ப 47வது கேள்வியும் இருக்கும். எக்ஸாம்பிள் 2021 47 இருக்கும். அதே இது ஒரு 2015 11th 1 இருக்கலாம், 11வது கேள்வியாகவும் இருக்கலாம். அப்போ 11 செய்யறதோட மற்ற செஞ்சு அதான் நல்லா விளங்கிட்டா. ஸோ அதையும் செய்யத்தான் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி தான், ஒவ்வொன்றிலையும் ஒரு 4 கேள்வி 6 கேள்வி அப்படி போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேள்வியாவது செஞ்சு அதை கிளியர் பண்ண பாருங்க. ஏன்னா இப்படி ஒரு செக்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு கேள்வி வரத்தான் போகுது. அது நீங்க செஞ்ச மாதிரியும் வரலாம், இல்லாட்டி நீங்க படிச்ச விஷயத்தை வச்சும் வரலாம், டிஃப்ரெண்டாகவும் வரலாம். ஆனா எப்படி சரி இந்த விஷயங்களை கிளியர் பண்ணுங்க. நீங்க ஒன்றுமே செய்யலைன்னாலும் இவ்வளவு சரி பார்த்துட்டு போங்க. அட்லீஸ்ட் 50 எம்சிக்யூல 30 சரி எடுக்கலாம், 40 செய்யலாம். எப்படி இதை தாண்டி வாரத்துக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது சமாந்தர தட்டு கொள்ளளவி ஏற்றங்கள்ன்ற அசைவு. அப்படின்னா parallel plate capacitor, அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். parallel plate capacitorம் 2020 வந்து நினைக்கிறேன் 49-50 கேள்வி. டிஃப்ரெண்டான கேள்வி, ஆனால் ஈஸியான கேள்வி. அந்த கம்பியை இணைக்கிற அழுத்தத்தை சமப்படுத்தி சமாந்தர இணைப்பு கொண்டு வந்து விளைவுல கண்டுபிடிச்சா ஓகே. தடை ரெசிஸ்டன்ஸ் பார்க்குற நெட் வேல்யூ பார்க்கறதுக்கு இன்வர்ஸ்லி நாங்கள் பார்ப்போம். தடையில கூட்டுப்படும் சமாந்தர தொடர இருந்தா அதே இது நாங்கள் இங்கே என்ன செய்வோம், ஒண்டிங்கில் பெருமை போடுவோம். அது மாதிரி அந்த விஷயங்களை யோசிச்சு எடுத்தீங்கன்னா சரி. லைக்வைஸ் வில்மாரிலையும் கவனமா பார்க்கணும் சரியா. F7K ஹூக்கின் விதி, இவடத்தை நான் விச்சுருள் இணைப்பு செல்லக்குள்ள நீங்க ஹூக் ஸ்லோவையும் இடத்துல பார்த்துட்டு வரணும் சரியா. அடுத்தது மின் புலச்செறிவு, மின்னழுத்தம் தூரம், அதாவது மின்னழுத்த தூர வரைவு. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அடுத்தது எலக்ட்ரிக் வோல்டேஜ் டிஸ்டன்ஸ் கிராஃப், அந்த டிஸ்டன்ஸோட மாறுற வரைவு. அதுலேயும் கூட குறைய கேள்வியில் ஒரு 4 கேள்வி வந்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 2024 22வது கேள்வியாக வந்திருக்கு, 2021 45வது கேள்வியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் 2021 45 செஞ்சு பார்க்கலாம். டைம் இருந்தால் அதில் ஒரு 4 கேள்வியாக இருக்கு, அந்த 4ஐயும் செய்யலாம் விளங்கிட்டா. அடுத்தது இவ்வளவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. அடுத்தது என்ன, 7வது மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்தீங்கன்னா அதில் 5 ஹெடிங் இருக்கு.
காந்தப்புல வலிமை அதோட அதிர திசை அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், அடுத்தது டிரெக்ஷன். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன விதியை யூஸ் பண்ணுவோம், அந்த சமன்பாடு என்ன, எப்படி நாங்கள் இடத்துல கொண்டு வருவோம், அதுவுமே எங்களோட ஸ்பெஷல் மாடல் பேப்பர்ல இருக்கு. சரியா? அட்லீஸ்ட் ஒரு நீங்க 4-5 வருஷம் பேப்பர் ஆச்சும் செய்ய பாருங்க. உங்களுக்கு டைம் போதான்னு சொன்னா ஒரு 2024ஆம் ஆண்டு பேப்பர். சரியா? எம்சிக்யூ 2023, 2019, 2015 இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இனி எங்களோட ஸ்பெஷல் மாடல் பேப்பரும் டெலிகிராம்ல போட்டீங்க. ப்ராக்டிஸ் பிசிக்ஸ்ல ப்ராக்டிஸ் பேப்பரும் இருக்கு. ஆல்ரெடி கிளாஸ் ஃபாலோ பண்ணாக்கலன்னா டைம் முடிஞ்சு கிளாஸ் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னா டாப் ஸ்கோர் டார்கெட் பேப்பர்ல 6 பேப்பர் செஞ்சிருப்பீங்க, ஸ்பெஷல் மாடல் பேப்பர்ல ஒன்று செஞ்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பேப்பர்ல ஒன்று செஞ்சிருப்பீங்க. அதோட ரிலேட்டடான கேள்விகள் போட்டிருப்பேன். ஸ்பெஷல் மாடல் பேப்பர் பேஸ் பண்ணினா பாஸ்ட் பேப்பர் கேள்வியோட ஒரு பெரிய கலெக்ஷன் உண்டு, அவ்வளோதையும் செஞ்சிருப்பீங்க. அதோட ரீசெண்டாக வந்த ப்ரொஃபஸர் கலிங்க பண்டார சார் 2 பேப்பர் சுற்றி இருந்துச்சு, அதுலேயும் ஒன்றுக்குரிய கண்டென்ட் போட்டு கேள்விகள் போட்டிருந்தேன். அடுத்தது ரீசெண்டாக எங்களோட 2.0 6 பேப்பர் செஞ்சிருந்தேன். இப்போ 3.0 போயிட்டு இருக்கு. இப்போ மேக்ஸிமம் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பா. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணிட்டு 1-2 பேப்பர் செஞ்சால் போதும். அப்படி ஃபாலோ பண்ணாதாகல இருப்பீங்கன்னா நான் சென்ன பேப்பரை சரி அட்லீஸ்ட் செய்ய பாருங்க. ஓகே, காந்தப்புல வலிமை அதோட திசை அதுவும் தொடர்ச்சியா வர விஷயம் தான். இதை தாண்டி ஒன்றும் வராது, இதுகளுக்குள்ள சுத்தி நீங்க போகுது. அடுத்தது இந்த காந்தப்புலத்தினுள் ஏற்றம் ஒன்றின் அசைவு அப்படின்னா மோஷன் ஆஃப் அ சார்ஜ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு சார்ஜ் ஒன்று மூவ் ஆகுதுன்னு சொன்னா அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதுல அநேகமா கிராஃப் கேள்விகள் வரும். சரியா? அதை ஒழுங்கா கன்சிடர் பண்ணா சரி, என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுன்னு சொல்லி. அடுத்தது மின்னோட்டத்தை காவும் கம்பிகளில் விசை, அடுத்தது காந்தப்பாயாடத்தை தூரத்தோட மாறுற கிராஃப், அதுவும் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் வயர்ஸ். அடுத்தது என்ன டி வர்சஸ் டி கிராஃப், இதுகள் தான். இதுவும் தொடர்ச்சியா வர அந்த டிடி கிராஃப் அதுவும் 2019 பேப்பர்லயும் இருந்துச்சு தான். நிறைய பேப்பர்ஸ்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2015 39 கேள்வி, 2019 44வது கேள்வி, அடுத்தது 2022 50வது கேள்வி, நிறைய கேள்வி இருக்கு. அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அதுல 5 ஹெடிங் தானே. ஸோ 4 செல்லரிகள் 3 செல்லரிகள். அடுத்து காந்தப்புலத்தில் கடத்தி அசையும் போது மின்னியக்க விசை. காந்தப்புலத்தில் கடத்தி அசையும் போது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை. சரியா? தூண்டப்பட்டது போடல, தூண்டப்பட்ட மின்னியக்க விசை. இன்டியூஸ்ட் என்ன தூண்டப்பட்ட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸா மின் இயக்க விசை. சரியா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸா? சரி. EMF when a conductor moves in a magnetic field. சரியா? அதுலேயும் நான் ஒரு 8 கேள்வி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேள்வி வச்சு செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்டா ஒரே மாதிரி கேள்விகள் இல்லாம வித்தியாசமான கேள்வி. சரியா? அடுத்தது 43வது நான் விடுதலைகள் மின்னோட்டத்தை கடத்தும் தடங்கள். தடம் இருக்குத்தானே, தடத்துக்கு நாங்கள் செல்லுவோம் லூப்பன் செல்ல போல. தடத்தில் உருவாகும் காந்தப்புலம். அடுத்தது காந்தப்பாய அடர்த்தி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ப்ரொடியூஸ்ட் பை கரண்ட் கேரியிங் லூப். இதுலேயும் தான் ஒரு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு, ஒரு 7-8 கேள்வி இருக்கு. அதில் 2-3 கேள்வி பின்னிக்கு இருக்கிற கேள்வி செஞ்சு பார்த்தா சரி. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜான ஆள் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா சின்ன கேள்வி 2 செஞ்சுட்டு ஒரு பெரிய கேள்வி செஞ்சு பாருங்க. பாஸ்ட் பேப்பர் தானே, அதோட விளக்கம் எலபரேஷன் எல்லாம் இருக்கும். அப்போ பார்த்து நீங்க கிளியர் பண்ணலாம். இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம், இஷ்யூ ஒன்றும் இல்லை. எப்படியும் டைம் இருந்தா எல்லாத்தையும் சொல்லி தருவோம், ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும் எல்லாத்தையும். அடுத்தது இவ்வளவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை. அடுத்தது என்ன எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியில் எடுத்தீங்கன்னா சம அழுத்தடை. இதுல ஒரு 3 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை வச்சு டிஃப்ரெண்டான கேள்விகள் நீங்க செஞ்சா சரி. அந்த புள்ளி குறிக்கிறது, அடுத்தது மின்னோட்டத்தை பிரிக்கிறது, சமச்சீர் முறை, இதுகள் தான் இருக்க போகுது. இதை வச்சு செஞ்சா இல்லாட்டி ஒரு வின்ஸ்டன் பாலம் இருக்கா, அதுல தத்துவம் என்ன, அது நான் இங்கெல்லாம் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. அப்ப அதோட சம்பந்தப்பட்டது, அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி நெட் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் இருக்கும். அதுலயும் சில கேள்வி சின்ன கேள்வியா இருக்கும். உதாரணத்துக்கு 2015 10வது சின்ன கேள்வி, அதே இது ஒரு 2019 49 கேள்வி. அது சமச்சீரை வச்சு நாங்க மின்னோட்டத்தை பிரித்து செய்வோம். அது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், மேலுக்கும் கீழுக்கும் சமச்சீரா இருக்கும். ஸோ அதை வச்சு நாங்க மேலுக்கு இருக்கிற விளைவுல கண்டுட்டு அதுக்கு சர்வசமனத்தான் கீழுக்கும் இருக்கும். அது 2 பேரலா இருக்கும், சமாந்தரமா இருக்கும். அதோட நடுவில் இருக்கிறது சமாந்தரமா இருக்கும். ஸோ ஒரே இடத்துக்கு போவோம். அப்படி 2019 49வது கேள்வியே வந்துச்சு. அப்படி அப்ப அதுகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு மெத்தட். இன்னொன்று அப்படி ஒரு 2-3 கேள்வியை அவ்வளோதையும் செஞ்சா பெட்டர், இருக்கிறதுல 2-3. அடுத்தது 45 மின் சுற்றின் ஒன்றினூடாக மின்னோட்டம் அழுத்தம். மின் சுற்றோனினூடாக மின்னோட்டம் கரண்ட், அழுத்தம், சக்தி, வலு இதுகளை கண்டுபிடிக்கிறது. ஆனால் நம்ம கால்குலேஷன் கேர்ச்சோட விதி அதுகளை யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும்.
ரெண்டு கர்வ்ஸோட விதி இருக்கு என்ன 2 அறிக்கை 3 அறிக்கை கரண்ட் வோல்டேஜ் பவர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சர்க்கியூட் அது அநேகமாக கால்குலேஷன் அதுவும் நிறைய கேள்வி 2024 18 வந்துச்சு அதுக்குள்ள சம்டைம் உங்களுக்கு அம்பியர் மானி வோல்ட் மானியை நினைச்சும் தரலாம் அப்ப நீங்க அம்பியர் மானி வோல்ட் மானி எக்ஸ்ட்ராவா பல்மானி மல்டிமீட்டரையும் கொண்டு வரலாம் ஆனா மல்டிமீட்டர் தனியத்தான் வாரானேமா அப்ப அதை நீங்க பாருங்க சரியா அடுத்தது நிலை மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் இதுல இந்த ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் கூட குறைய வந்துட்டு இருக்கும் அப்ப நிலை மாற்றி சம்பந்தமாக நீங்க பார்க்கணும் அடுத்தது அழுத்தமானி சுற்று பொட்டன்ஷியல் சர்க்கியூட் இந்த முறை ஸ்ட்ரக்சருக்கு அநேகமா ப்ராக்டிக்கல் 33 34 அழுத்தமானியை பேஸ் பண்ணின ப்ராக்டிக்கல் வாரது சான்ஸ் கூட அப்படி வந்தா சம்டைம் எம்சிக்குள்ள வர சான்ஸ் இல்லை பட் ஒரு எம்சிக்காவது வர சான்ஸ் இருக்கு இருந்தும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அழுத்தமானி சுற்று பொட்டன்ஷியோ மீட்டர் சர்க்கியூட் அடுத்தது 48 அழுத்த பிரி பொட்டன்ஷியல் டிவைடர் இதுவும் ரீசெண்டான பேப்பர்ஸ்ல வாரது குறைய பட் பழைய பாஸ் பேப்பர்லாம் இருக்கு ஸோ இந்த முறை பேப்பர் எடுக்கிற அந்த டீம் பழைய பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் எடுக்கும் அநேகமா ஸோ கட்டாயம் பழைய பாஸ் பேப்பருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுங்க உதாரணத்துக்கு 2020 அது அழுத்த பிரி 2024 வந்திருக்கு 43 கேள்வியா 2020 38 அதுல நீங்க ட்ரை பண்ணலாம் கூடவா நான் எட் பண்ணல ஒரு 2014 போற வரைக்கும் இருக்க வேலையை தான் எட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்குமென்ட்ஸ்னா நீங்க கொஞ்சம் தேடி 2014 முதல்ல இருக்குதுன்னு செய்யலாம் டைம் காணாவே அதெல்லாம் நான் 2014 இருந்து ஒரு 11 வருஷத்துக்குள்ள 20 வருஷம் தான் எடுத்துக்கேன் அடுத்தது இருவாயி இப்ப இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் வந்த மனுஷன்னா இருவாயி டிரான்சிஸ்டர் சுற்றமைப்பு டயோட் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் அதுலயும் நிறைய கேள்வி இருக்கு ஸோ அதுல பைபோலர் டிரான்சிஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும் அதுல கேள்விகள் சிம்பிளாவும் இருக்கும் உதாரணம் 2023 ஒரு சின்ன கேள்வி அதே இது ஒரு 2015 36 கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா ஈஸியான கேள்விதான் அடுத்தது செயற்பாட்டு விரியலாக்கின்னு ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் ரீசெண்டா கூட 2024 49 வந்துச்சு ஈஸியான விஷயம் கான்செப்ட் வழங்கி எடுத்தீங்கன்னா சரி அடுத்தது தர்க்கப்படலை இதுவும் தொடர்ச்சியா வாரதுதான் இந்த பூலியன் அதுகளை வச்சு அதாவது லாஜிக் கேட்ஸ் அதுல என் கேட் நோட் கேட் நோ கேட் எக்ஸ்னோ கேட் எக்ஸோ கேட் இதுகள் வரும் அதோட டிமோகன் லோவை உள்ள கொண்டு வர மாதிரியும் வரும் கேட்ஸ் தர்க்கப்படலைகள் அடுத்தது இவ்வளவு எலக்ட்ரானிக்ஸ் அடுத்தது நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எடுத்தீங்கன்னா இதுல விஸ்கோசிட்டி சர்ஃபேஸ் டென்ஷன் அடுத்தது என்ன இலாஸ்டிசிட்டி இருக்க போகுது மீள் தன்மை பிசுக்குமை பரப்பிலுவை ஸோ இதுல பிசுக்குமை குணகம் கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராக்டிக்கல் 39 ரிமூவ் பண்ணப்பட்டு இருக்கு இருந்தும் அந்த பொய்செல்லிஸ் ஈக்குவேஷன் பொய்செல்லியோ இல்லாட்டி உண்மை செல்லியோ என்னது புவசேயின் சமன்பாடு அந்த b/t சமன் பை டெல்டா பி ஆரின் 4ஆம் அடுக்கின் கீழ் 8 நீட்டாயில் அதை பேஸ் பண்ணி அநேகமா கால்குலேஷன் வருவீண்டா ப்ராக்டிக்கல் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு பட் அந்த கான்செப்ட் ஓகே தானே ஸோ அநேகமா கால்குலேஷன் பாட கேள்விகள் வாரது சான்ஸ் இருக்கும் எதுல இங்கால பக்கம் எம்சிக்யூல அடுத்தது அதாவது பிசுக்குமை விசை பிசுக்குமை குணகம்னா விஸ்கோஸ் போஸ் அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோஸ் அதுலயும் நிறைய கேள்வி அடுத்தது யங்கின் மட்டு இலையொன்றில் ஏற்படும் நீட்சி அதோட சம்பந்தப்பட்ட விசை அதுகள் வருமெண்டா அதுவும் ஒரு தனி விஷயம் தான் இப்ப தகைப்பு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தகைப்பு விகாரம் சம்பந்தமா அடுத்தது ஒரு 2 கம்பிகளுக்கு இடையில ஒரு விசை வார டைம் எஃப் சமன் யங்கின் மட்டின் டு குறுக்குவட்டு பரப்பின் டு அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டா அந்த சமன்பாடுகளை பேஸ் பண்ணி வரலாம் இப்படிதான் வரப்போகுது அந்த யங் மாடுலஸை வச்சு சம்டைம் அது ஹூக்ஸ் லாவோட லிங்க் பண்ணி வரலாம் அதோட சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல நிறைய கேள்வி வந்து 2024 20வது கேள்வி இப்போ நான் சின்ன கண்டென்ட் அவ்வளோத்தையும் வச்சு ஒரு பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ விஷயத்தை தெளிவடைஞ்சு சரியா விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிட்டு இதுல என்ன விஷயம் உங்களுக்கு கிளியர் எது படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் செய்யுங்க யூனிட் வைஸா செய்யணும் இல்லை உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம்னா எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கிற அந்த விஷயத்த ஒரு தரம் பார்த்துட்டு அதோட சம்பந்தப்பட்ட கேள்வியை கிளியர் பண்ணுங்க அப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு இதை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு எந்தெந்த செக்ஷன் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க எது தரோன்னு பார்த்துட்டு அதோட சம்பந்தப்பட்ட கேள்வியை பார்த்து நீங்க படிச்ச செக்ஷன்ல உங்களுக்கு விருப்பமான செக்ஷன்ல கிளியர் இருக்கா உங்களுக்கு விட வருதான்னு பாருங்க அதே பிறகு என்ன அறகுறை அறிக்கிறத பாருங்க அதே பிறகு ஒன்றும் தெரியாத பாருங்க இப்படி இந்த செட்டப்ல பார்த்தா நல்ல ஆர்டர்ல தான் பார்க்கணும்னு இல்லை சரியா அடுத்தது முடிவு வேகம் டெர்மினல் வெலோசிட்டி அதுவும் தொடர்ச்சியா வர ஒரு விஷயம் தான் இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் பற்றி கான்செப்டை பிடிச்சி வச்சா சரி சம்டைம் முடிவு வேகத்துல அந்த கிராஃப்களும் லிங்க் பண்ணி வரும் அடுத்தது மேற்பரப்பிலுவை குமிழிகளில் ஏற்படும் சக்தி மாற்றம் சர்ஃபேஸ் டென்ஷன் அதோட எனர்ஜி ஃபார்ம்ட் இன் சோப் பபிள்ல ப்ரெஷர் அந்த வளைவை வச்சு கேவை வச்சு எங்கால பக்கம் அமுக்கம் கூட குறைய இதை பேஸ் பண்ணி கூட ஒரு கேள்வி உண்டு ஸ்பெஷல் ஃபுல் மாடல் பேப்பர்லையும் போட்டிருந்தேன் அப்போ அப்படியான விஷயங்களும் வரும் அடுத்தது என்ன மயத்துளை எழுப்பம்
கேபிலரி ரைஸ், மயத்துளை எழுப்பத்தை பயன்படுத்தி பரப்பிலுவை துணிகிறது. சரியா, சர்ஃபேஸ் டென்ஷன் துணிகிற ப்ராக்டிக்கல் கூட எங்களுக்கு இருக்கு. அதுவும் இந்த முறை அநேகமா ஸ்ட்ரக்சருக்கு மூலம் ஸ்ட்ரக்சர் ஆகிற வாய்ப்புகளும் இருக்கு. 2019 ப்ராக்டிக்கல் 38 இலாஸ்டிசிட்டி ப்ராக்டிக்கல் யங் மாடுலஸ் 39 வரைக்கும் கொண்டுபட்டு 40, 41, 42 அதுல ஒரு ப்ராக்டிக்கல் தான் எங்களுக்கு வந்திருக்கு. 42வது ப்ராக்டிக்கல் வாரது சான்ஸ் இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ராக்டிக்கலையும் கட்டாயம் ஸ்ட்ரக்சருக்கு பாருங்க. சரியா, ஸோ மயிர்த்துளை எழுப்பம். அடுத்தது என்ன, இவ்வளவும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்க்குறேன்னா என்ன, அந்த நோட்ஸை பெரட்டி இல்லாட்டி எங்கட 185 ஹெடிங் நோட்ஸ் இருக்கு, அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்து படிச்சு போட்டு அதோட சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கும். அது இதில் ஒரு 2-3 கேள்வி செய்கிற சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் செல்ஃபாக வந்தா ஓகே, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பாஸ் பேப்பர் மட்டும் போதா, மாடல் பேப்பர்ஸ் வேணுமெண்டா இன்னும் 1-2 கேள்வியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைம் இருந்தா. சரியா, பாஸ் பேப்பர் செஞ்சா போதும். அடுத்தது மெட்டர் அண்ட் ரேடியேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல 4+1 ஒளிமின் விளைவு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இதுல ஏதோ ஒன்று எப்படி மெசேஜ் வரப்போகுது 10வது பி பாட்டா. அப்போ ஒளிமின் விளைவு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதுலயும் ஒரு 8 கேள்வி இருக்குன்னு சொன்னா ஒரு 2-3 கேள்வி செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கேள்வி நீங்க ரீசெண்டா செஞ்சீங்கன்னா பழைய பாஸ் பேப்பர் செய்யலாம். அடுத்தது கதிர் தொழிற்பாடு, ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுலயும் தொடர்ச்சியாக கேள்வி வந்து 2024 முடி 27 வந்திருக்கு. அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி, வெப்ப கதிர்ப்பு வீதம், ரேட் ஆஃப் தேர்மல் ரேடியேஷன். அடுத்த டி ப்ரூக்லிட அலைநீளம், அதுவும் கல்குலேஷன் பாடு எல்லாம் நம்ம வரும், டிஃப்ரெண்டாக வரும். டி ப்ரூக்லிஸ் வேவ்லென்த் ரீசெண்டாக 2022 13 வழியாக வந்துக்கு, நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2010 49 வந்துக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஒரு செக்ஷனை படிச்சுட்டு ஒரு 2-3 கேள்வி செஞ்சுட்டு நீ ஃபுல் பேப்பருக்கு வந்தீங்கன்னா சரி. சரியா, அதோட சொட்டு பகுதியவியலை பார்க்கணும். சொட்டு பகுதியவியல் மீன் குவாண்டம் பிசிக்ஸ். அடுத்தது நான் இங்கே எக்ஸ்ட்ராவா போட்டிக்கிறேன். இது தவிர நான் இதுல 30 தான் எடுக்கலாம்னு சொன்னேன், 60 ஹெடிங் தானே. ஸோ டோட்டலா நான் சொன்ன 185 ஹெடிங். அந்த 185 ஹெடிங்லையும் பிரிச்செடுத்து ஒரு 60 ஹெடிங்கை போட்டிக்கிறேன். அதுலயும் ஒரு 3 கேள்வி. ஸோ நார்மலா சொல்றேன் 60 ஹெடிங். சரியா, இல்லாட்டி ஒரு எங்கேயும் கொஞ்சம் போட்டு தானே ஹோல் எஃபெக்ட், ஹோல் விளைவு, இது நான் கலிங்க மன்னர் சேர பேப்பர்ல பார்த்தேன். ஸோ ஹோல் எஃபெக்ட்ல இருக்கிற விஷயத்தையும் பாருங்களேன். அடுத்தது இந்த குறுக்கு துடிப்பு, அந்த வன் தெரிப்பு மென் தெரிப்பு எல்லாம் வரும். சாஃப்ட் ரெஃப்ளெக்ஷன், ஹார்ட் ரெஃப்ளெக்ஷன், அதோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது எக்ஸ்ரே, இதுல நான் போடலே. ஸோ எக்ஸ்ரே சம்பந்தமாகவும் நீங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா மீட்டர் பிரிட்ஜ், வீன்ஸ்டன் பிரிட்ஜ், அதாவது மீட்டர் பாலம், விந்தன் பாலம் சம்பந்தமா பார்க்கலாம். இலட்சிய வாயு சமன்பாடு, வாயு விதிகள், அதுல அனைம கேள்வி தானே, இதுல இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதை நீங்க அட்டாச் பண்ணலாம். அது அடிப்பு, பீட் சம்பந்தப்பட்டு. அடுத்தது புவிநடுக்கு அலைகள், சுனாமி வேவ், அதோட சம்பந்தப்பட்ட அப்படி புவிநடுக்கு அலைகள் சம்பந்தமாகவும் வரலாம் தானே. சீஸ்மிக் வேவ்ஸ், அதோட சம்பந்தப்பட்டு கூட்டுக்கல்விகள். அடுத்து அலைகள் இயல்புன்னா போலரைசேஷன், ரெஃப்ளெக்ஷன், டிஃப்ரெக்ஷன். அப்படி இருந்தா என்ன கதைக்கிறோம், இந்த தெரிப்பு, முறிவு. அடுத்தது கோணல், முனைவாக்கம் சொன்னா குறுக்கலைக்கு மட்டும் இருக்கிற இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். டொப்ளர் எஃபெக்ட், அதுல நான் இப்படி கேள்வி செஞ்சிருக்கேன். இதுல இப்படி கான்ஸ்டன்ட் கிராஃப் ஒன்று வந்துச்சு, இது கிராஃப் மெத்தட்ல வந்திருக்கு. வெப்ப இயக்கவியல் செயல்முறைண்டா இந்த செயல்முறையில இது 0, இந்த செயல்முறையில இது 0, சமான தடை வருதுன்னு சமான தடையில இந்த கான்செப்டை யூஸ் பண்ற, இப்படி எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கு. புவர்சைடு ஈக்குவேஷன் இது இந்த ஈக்குவேஷன் செல்லுது, ஆர்கிமிடிஸ்ல கோட்பாடு இதை செல்லுது. அடுத்தது பாய் இயக்கவியல், இதுல நாங்க இந்த விஷயம் படிச்சிருக்கோம். பேனோயிட கோட்பாட்டு பிரயோகம் சொன்னா அதுல நாங்க இந்த விஷயங்கள் படிச்சியும் அதுல இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். நான் இப்படி கேள்வி செஞ்சிருந்தோம். அடுத்தது என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா சில கேள்விக்கு ஓல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஓல் கொடுத்த கேள்வி நீங்க ஏன் ஓல் கொடுத்தேன்னு பாருங்க. அதுக்குரிய ரீசனோட ஓல் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ண விஷயங்களை டெலிகிராம்ல நான் போட்டிருக்கேன், போன முறை செஞ்சது. ஸோ அதுகளையும் பார்க்கலாம். அடுத்தது 100 days 100 MCQ பாயிண்ட் போன முறை போட்டிருந்தேன். அதை நீங்க டெலிகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பிசிக்ஸ்ல அதுலயும் அந்த 100 ஹெடிங்லையும் 3 MCQ இங்கிலீஷ் மீடியம் பேப்பர், தமிழ் மீடியம் பேப்பர், அதில் ஸ்கீம் எலபரேஷனோட எல்லாம் போட்டிக்கு. ஸோ அதுகளை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு. பட் இந்த விஷயங்களை நீங்க மெயினா பார்த்தாலே போதும். சரியா, இதை தாண்டி மேக்சிமம் பேப்பர்ஸ் வராது. ஸோ உங்களுக்கு நான் என்ன ஃபுல் பிசிக்ஸையும் நீங்க படிக்க போனீங்கன்னா எப்படி படிக்கிறங்கிற சிக்கல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ல இந்த விஷயங்கள் அவ்வளோ நீங்க கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு 2 week டைம் இருக்குன்னு சொன்னா 1 week நீங்க உங்களோட மற்ற பாடத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா டெஸ்ட் பாடம் பயாலஜி கம்பேர் மேத்ஸ் கொடுத்தீங்கன்னா மற்ற 1 week இருக்கு தானே. இப்போ இன்னைக்கு டியூஸ்டே அண்டா ஒரு 4 days 5 days இருக்கு. அதுக்குள்ள நீங்க கெமிஸ்ட்ரி ஐடி எடுக்கிறாங்க, ஐடியும் படிக்கணும்.
பிசிக்ஸுக்கு கொஞ்சம் கூட டைம் இந்த வீக் கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்லா. பார்ட் 2க்கும் பார்ட் 1க்கும் இடையில ஒரு 2 நாள், பயோவாக்களுக்குன்னு சொன்னா 3 நாள் டைம் வரும். அதுக்குள்ளே நீங்க எக்ஸ்ட்ரா விஷயங்களை பார்த்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ பேப்பர் கஷ்டமா வராது, எப்படியும் பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கட்டாயம் கேட்கலாம். பிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, பேப்பர் எப்படியும் ஒரு நார்மலாக தான் வரும், ஆனால் ஸ்டாண்டர்டாக வரும். ஸ்டாண்டர்ட் பேப்பருக்கு எக்ஸாம்பிள் லாஸ்ட் எங்களோட ப்ராக்டிஸ் பிசிக்ஸ் சேனலில் போட்ட ஸ்பெஷல் மாடல் பேப்பர். மறுபடி பாஸ் பேப்பரை நல்லா தரோவாக படிச்சு நீங்கள் சுயமாக ஒரு கேள்வியை செஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி பேப்பர் வந்தாலும் செய்யலாம். எங்களோட பிசிக்ஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த அந்த நாலேஜ் தான் எங்களுக்கு வருது இல்லை, அந்த கேள்விகள் அணுகிற முறை தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் மற்றபடி எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலாம். அடுத்தது கேள்வி பெருசாக வந்துச்சுன்னு சொன்னால் விஷயம் சின்னது. அடுத்தது பின்னுக்கு இருக்கிற கேள்விகளை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்க, ஓவரா யோசிக்காம. முன்னுக்கு இருக்கிற கேள்விகளை கொஞ்சம் அவசரப்படாம செஞ்சுட்டு போங்க, சரியா? ஏன்னா முன்னுக்கு இருக்கிற கேள்வி சின்ன கேள்வி, அது நுணுக்கமா இருக்கும், மிஸ்டேக் வருது சான்ஸ் இருக்கும். ஸோ அதுகளையும் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் 30 கேள்வியும் ஒரு 1 ஹவருக்குள்ள செய்ய பாருங்க. அடுத்த 20 கேள்வியும் நீங்க 1 ஹவருக்கு செய்யற மாதிரி செய்யுங்க. அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நீங்க கேள்வி எல்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு ஃபுல் பேப்பரை செய்யற டைம்ல, எக்ஸாம் ஹால்ல இல்லாட்டி நீங்க வீட்டுல இருந்து செய்யற டைம்ல 1 ஹவர் முடிச்ச உடனே எத்தனை கேள்வி செஞ்சிருக்கீங்களோ அதுல சொல்லிட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கேள்விகள். எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ அந்த சொல்லிட்டு ஆன்சர் தெரிஞ்சதுக்கெல்லாம் வெலட் பேப்பர்ல நீங்க நோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஹவர் ஒரு 45 மினிட்ஸ், சரியா? அப்படின்னா 1 ஹவர் 45 மினிட்ஸ் முடிஞ்ச டைம்ல எல்லாத்துக்கும் மார்க் பண்ணுங்க. 15 நிமிஷம் இருக்கும், அதுக்குள்ள மிஸ் ஆகினது டவுட் ஆனதை நோட் பண்ண. சரி, அடுத்தது ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு அதுக்கு விடையை போட்டீங்கன்னா திருப்பி யோசிக்காதீங்க, சம்டைம் குழம்புறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு. ஸோ பெர்ஃபெக்டா இருங்க, உங்களோட முடிவுல நீங்க மாறாதீங்க, கான்ஃபிடென்டா இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன விஷயம்டா, உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பெரிய ஒரு எய்ம் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எஃபோர்ட் போட்டுட்டு இருப்பீங்க, சம்டைம் 4 வருஷம் 5 வருஷம். உங்களுக்கு உள்ளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வெளியாலையும் நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அப்படி என்றா அது ஃபினான்சியல் ரீதியா இருந்தாலும் சரி, பப்ளிக் ரீதியா இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு நார்மலா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா எப்படியும் ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, அடுத்தது டிப்ரெஷன், மூட் அவுட், அடுத்தது ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, அல்சர், ப்ரெஷர், இந்த டியூட் படத்துல லவ் வந்தா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வந்துருந்தானே, அதே மாதிரி உங்களுக்கும் இப்படி நீங்க படிக்க போனீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்டா கட்டாயம் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண தான் வேணும். அதுலதான் இந்த டிப்ரெஷன் வரும், தலைவலி வரும். அடுத்தது இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிக்ரைன் பிரச்சனை வரும். அடுத்தது பிசிக்கல் கிளாஸ் அங்கே இங்கேன்னு போனீங்கன்னு சொன்னா கவனம் சிதறலாம். அடுத்தது சோசியல் மீடியாவில் சம்டைம் எடிக்டா இருப்பீங்க, அதோட ஃபினான்சியல் இஷ்யூ அறிக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை அறிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை கடந்து தான் நீங்க இந்த கட்டத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்கால உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுது. அது சம்டைம் பாசிட்டிவா இருக்கலாம், சம்டைம் நெகட்டிவா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அது உங்களோட தான், அதை நீங்க எக்ஸெப்ட் பண்ண தான் வேணும். ஸோ அது ஒரு பாசிட்டிவா இருக்குமென்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. நெகட்டிவா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு நலம் ஒன்று இருக்கும், அதை நீங்க எக்ஸெப்ட் பண்ணணும், சரியா? திருப்தி ஆகணும். ஆனா எக்ஸாமை நீங்க செய்ய பாருங்க. இந்த முறை வித்ட்ரா பண்ற மனநிலையில இருக்கிறார்கள், கட்டாயம் எக்ஸாமை செய்யுங்க. ஏன்னா உங்களோட காலத்துக்கு அந்த பேப்பர் ஈஸியா வந்து நீங்க படிச்ச விஷயத்தை பேஸ் பண்ணி வரலாம். எக்ஸாம்பிளுக்கு 2024 பேப்பர்னு சொன்னேன். ஸோ அதால நீங்க ஃபெடப் ஆகாம மேக்சிமம் ஒர்க் அவுட் பண்ணி டார்கெட் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு பிளான் பண்ணி தாரேன். அப்ப நீங்க தேட தேவையில்லை, உங்களோட தேடெல்லாம் குறைச்சி தான் எல்லா விஷயங்களையும் சொல்லி தாரேன். ஸோ கட்டாயம் மேனேஜ் பண்ணுங்க. இது உங்களுக்கு சிம்பிளா கிடைக்குதுன்னு சொல்லி கூட நீங்க அலட்சியம் செய்யாதீங்க. இப்படியெல்லாம் நான் படிக்கிற டைம்ல எனக்கு இப்படி ஒன்று கிடைச்சிருக்குமெண்டா அதை நாங்க காலத்தை நாங்க அப்படி மாற்றியெல்லாம் செல்லக்கூடாது. இருந்தும் அது ஒரு கவலை. இப்போ நாங்க படிக்கிற டைம்ல இப்படி எல்லாம் ஒர்க் அவுட் எல்லாம் தந்து அப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி நீ படிடான்னு சொல்லி ஏதோ ஒன்று சொன்னா நாங்களும் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கலாமே, எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி பெரிய ஒரு ஆசை. ஆனா இப்ப குறைஞ்சது இன்ஜினியர் ஆக்கிட்டு இருக்கோம், அதோட டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களால 100% ஒரு ஆள் ஆகலைன்னு சொன்னாலும் நாங்க போடுற எஃபோர்ட்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் கூடவா, ஒரு 10 மார்க்ஸ் கூடவா, அதான் சந்தோஷம். ஆனா ஃப்ரீயா செய்யறதுக்கு இப்ப மனம் விட்டு போயிடுது. என்ன போன முறையெல்லாம் நிறைய விஷயங்களை ஃப்ரீயா கொடுத்து அது அலட்சியம் செய்யற மாதிரி. இப்ப டைப்பிங்கா இருந்தாலும் சரி, பேப்பர் செட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்லாருமே ஓசியில அப்படி ஃப்ரீயா செய்ய மாட்டாங்களே. ஸோ நீங்களும் தான் இந்த விஷயங்களை அடையிற டைம்ல என்ன ஃப்ரீயா கிடைச்சுன்னு சொன்னா அதை மிஸ்யூஸ் பண்ற. அப்படி அடுத்து என்னன்னா உங்களுக்கு கொமனா செல்ற அட்வைஸ் தான், இப்போ
உங்களோட கஷ்டத்துல உதவி செய்யற ஆட்களை நீங்க ஒரு காலம் மறக்கக்கூடாது. இப்போ நீங்க ஸ்ட்ரகிள்ல இருக்கிற டைம்ல, ஏன்னா கஷ்டம் நிரந்தரம் இல்லை. ஒரு டைம்ல அந்த கஷ்டம் எல்லாமே ஈஸியா பேத்துரும். அப்படின்னா கஷ்டத்தை இறைவன் தருவான், சோதிப்பான். அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் ஏதோ ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும் நல்லா ஒன்று இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று வருதுன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க, பின்னுக்கு ஒரு நல்லா ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த கஷ்டப்படுற டைம்ல எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆட்கள் எப்படின்னா உங்களோட நல்லத்துக்கு மட்டும் இருப்பாங்க, ஒரு சில ஆட்கள் உங்களோட நல்லதுக்காக மட்டும் இருப்பாங்க, ஒரு சில ஆட்கள் நீங்க நல்லா இருந்தா பிடிக்காது அந்த ஒரு கேட்டகரியில நடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க. சரியா? அப்ப நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியும், உங்களோட பேரண்ட்ஸ் சம்டைம் வயசான பேரண்ட்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். அடுத்தது அவங்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், பிள்ளைய படிப்பிக்கும். அதுலயும் பயோசயின்ஸ் ஸ்ட்ரீம், அப்ப டாக்டர் ஆகுவான், இல்லாட்டி டாக்டர் ஆகுவா, இன்ஜினியர் ஆகுவான்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனா உங்களோட மனநிலை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க இந்த டைம்ல ஃபெயில் ஆகுவீங்களா, 3 years சரி எடுப்பீங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ இந்த டைம்ல இறைவனோட மேக்சிமம் தொடர்புல இருந்து 7 அளவுக்கு போராடுங்க. சரியா? ஃபெயில் ஆகிடாதீங்க. பிசிக்ஸ் ஃபெயில் ஆகிற பாடமே இல்லை. நீங்க அட்லீஸ்ட் ஒரு C-ஆவது எடுக்கலாம். சரியா? சம்டைம் பேப்பர் கஷ்டமா வந்தா கூட நீங்க C எடுத்தாலும் செட் ஸ்கோர்ல பெரிய ஒரு அதிகரிப்பு கொண்டு வரும். சரி, அதனால நீங்க ஒண்ணுமே மனம் தளர தேவையில்லை. 7 அளவுக்கு இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க படிங்க. அடுத்தது தூக்கத்தை தியாகம் செய்யணும் இல்லை, ஆனா இருக்கிற டைமும் கொஞ்சம் தூக்கத்தை குறைங்க. ஒரு 3 hour 4 hour அப்படி நீங்க தூங்கினாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தூங்காம எல்லாம் இருக்காதீங்க, ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மைண்ட் செட் சரியா இருந்தா தான் எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். சரியா? நான் கூட உருப்படி எண்ணம் தூங்கல, யூனிவர்சிட்டி விஷயங்கள் பார்க்கல, எல்லாமே பெண்டிங் அது இதுன்னு இருக்கு. இருந்தும் இந்த நவம்பர் 15ஆம் தேதியோட எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். இந்த பிசிக்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சேன்னா பெரிய ஒரு ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் 26 batch 27 எல்லாம் செய்யறதா இல்லையாங்கிறது ஐடியாவே இல்லை. அது பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு சரியா டைம் இருக்கு. ஸோ உங்களை மேக்சிமம் திருப்திப்படுத்தணும் நான். அதே மாதிரி நீங்க உங்களோட பேரண்ட்ஸை திருப்திப்படுத்தணும். ஏன்னா பேரண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபைட்ல தான் எல்லாமே இருக்க போகுது உங்களுக்கு, விளங்கிட்டா? ஸோ அதனால மேக்சிமம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, மேக்சிமம் ட்ரை பண்ணி செய்யுங்க. சரியா? சம்டைம் போரிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு இப்போ கூல் கிளைமேட்டா இருந்தாலும் சரியா தூங்க இயலாம இருக்கும். ஏன்னா தலைக்குள்ள ஃபுல்லா 1008 யோசனை. இந்த எக்ஸாம்ல நாங்க பாஸ் ஆகுவோமா, படிச்சது போதுமா, எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். கடைசி டைம்ல எல்லா விஷயம் மறந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வித்ட்ரா பண்ற மைண்ட் செட் வரும். அடுத்தது சிலபஸ் கவர் பண்ணல, அடுத்தது எந்த பேப்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இப்படி எல்லாம் குழப்பம் இருக்கும். ஆனா நீங்க எப்படியோ இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, கால் வச்சிட்டீங்க. ஸோ அதுல உருப்படியான ஒரு முன்னேற்றத்தை நீங்க கட்டாயம் எடுக்கணும். அப்படி இல்லாம நீங்க வித்ட்ரோ வாங்கினீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி நீங்க பின் வாங்கினீங்கன்னு சொன்னா அதுல எஃபோர்ட் போறதுல வேஸ்ட் இல்லை. இப்ப நீங்க இப்படி இருப்பீங்கன்னா அடுத்த முறை செய்ய போற டைம்ல இதே மைண்ட் செட்லாம் இருப்பீங்க. அதனால எக்ஸாமை செய்யுங்க. சம்டைம் ஒரு 3C எடுத்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ், அதுக்கு நீங்க போய் யூனிவர்சிட்டி லைஃப் சொல்லி அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். அப்படி இல்லாம நீங்க எக்ஸாமை செய்யாம விட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு வருஷமும் இதே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இதே ஜெயிலுக்குள்ள நீங்க இருக்க வேண்டி வரும். அதனால உங்களோட பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா உழைச்சி தருவானு இல்லை, ஏதோ ஒரு நிலைமை பேத்துருவானே இப்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு உரிய விஷயங்களை தாரத்துல கடுமையா இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு இடத்த நீங்க சுத்த போறதுக்கும் மனம் விடாது. அடுத்தது வீட்டாக்கள் விட மாட்டாங்க, கடும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அடுத்த ஃபோன் யூஸ் பண்ண இயலாது. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடங்களா இருக்கு. ஆனா நீங்க இந்த ஸ்டெப்பை தாண்டிட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சுட்டு போகலாம். யூனிவர்சிட்டி அதுன்னு சொன்னா இனி ஆட்டோமேட்டிக்கா எப்படியோ பாஸ் ஆகிடுவீங்க தானே. யூனிவர்சிட்டி போனா படிக்கதான் வேணும். அடுத்த ஆப்ஷன் ஜாப் பண்ணி எடுத்துருவான்னு ஹோப் இருக்கும். ஆனா A-level காம்படிட்டிவ் டெஸ்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, விளங்குதா? ஸோ அதால இது ஒரு ஃபைனல் அட்வைஸா இருக்கும். மேக்சிமம் நீங்க உங்களோட பேரண்ட்ஸுக்காக சரி படிங்க. இப்ப எங்களோட வாப்பா கூட காப்பேன்றார், அப்ப ஓடாவிங்கிற டைம்ல அது ஒரு எங்களோட சமுதாயத்துல ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க, ஓடாவி அப்படின்னு சொல்லி. அப்ப அது எனக்கு ஒரு மாதிரி படிக்கிற டைம்ல எல்லாம். அடுத்தது ஃபேமிலி சிச்சுவேஷனும் உங்களுக்கு தெரியும். 4 பிள்ளைகள் இருக்கேன்னு சொன்னா வாப்பா மட்டும்தான் ஏர்ன் பண்றாருன்னு சொன்னா இனி 4 பேரும் படிக்கிற ஆக்களா இருந்தா இறைவனங்களுக்கு படிப்பு தந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதுவே பெருசு. ஆனா இப்படியும் ஒரு ஆள் ஏர்ன் பண்ணி 4 பேரும் மேனேஜ் பண்ற 4 பேரையும் படிப்பிக்கிறங்கிறது கடும் கஷ்டம். அதுலயும் ரோடாய் வேலைங்கிற டைம்ல ஒரு வயசான டைம்ல தெரியும் தானே, ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க், ஒன்று ஹெவி ஒர்க். அந்த டைம்ல இப்ப நமக்கு ஒரு 20-25 வயசுலயே ஒரு மூடை தூக்குறது, பாரம் தூக்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு 40-45 வயசை தாண்டின டைம்ல அவங்க ஒர்க் பண்றான்னு சொன்னா எங்களுக்காகத்தான், எங்களோட நல்லதுக்காகத்தான். ஸோ அந்த டைம்ல எல்லாம் ஓடாவி அப்படின்னு சொல்லி கூட அப்படி ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எல்லாரும் இல்லை, காமனா ஒரு நார்மலான ஒரு இதாக இருக்கும். ஒரு
நாங்கள் கூலி தொழில் செஞ்சால் கழிச்சு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறைவன் எங்களுக்கு கல்வியை தந்திருக்காங்க. அடுத்தது இறைவனோட நாங்கள் கட்டாயம் கனெக்ஷனில் இருப்போம்னா எப்படி சரி நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போய் தரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ இந்த கிளாஸ் விஷயம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முர்ஷித் தான் பேர். ஸோ முர்ஷித் ஹுசைன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அநேகமான ஸ்டூடெண்ட்ஸோட கண்டெக்ட், அதாவது எப்படி சேவ் ஆகிக்குமெண்டா இந்த ஃபோன் நம்பர் ஹுசைன் சார் அப்படி தானே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது எந்த லைஃப்ல நான் எடுத்துட்டு இருக்கிற ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம். இப்படி இன்ஜினியராக இல்லை இருந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம் என்றாலே அதுவே ஒரு பெரிய திருப்தி. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லியும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க. அந்த சாட்டிஸ்ஃபைட்ல எல்லா விஷயமும் இருக்கும். அப்போ சாட்டிஸ்ஃபைட் பண்ணாம பொடுபோக்குத்தனமா இருந்து உங்களோட லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணி சொற்ப சுகத்துக்காக சும்மா அது இதுக்காக நீங்க உங்களோட லைஃப்பை நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்னிவல் ஒன்று நடக்குது, எக்ஸாமும் இருக்கு. இல்லாட்டி நான் ஒரு எக்ஸாம் பேப்பர் போடுறேன், எக்ஸாம் பேப்பரை போடாம என்னது செய்யாம அந்த கார்னிவலுக்கு போறீங்க, போயிட்டு ஃபன் அடிக்கீங்கன்னு சொன்னா எல்லாமே செய்வரை போய்த்துரும். நீங்க உங்களை ஏமாத்துறீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் ஏமாத்துறீங்க, விளங்கிட்டா? ஸோ அது ஏதோ ஒரு இடத்துல எங்களை ஸ்ட்ரகிள் பண்ணும். அதால கட்டாயம் இறைவனோட தொடர்பில் இருந்து பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இருக்கிற நாளை சரி ஒழுங்காக யூஸ் பண்ணி ஒரு சரியான பாத்தில் போங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியா வரும். அதோட எக்ஸ்ட்ராவா ஏதாவது விஷயங்கள் என்ன கேளுங்க. கட்டாயம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஏதோ ஒரு உஷாரன் வந்தீங்கன்னு நினைக்கும், பூஸ்ட் ஒன்று வந்துருக்கும். விழுந்துடாதீங்க. மேக்சிமம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளத்தை நீங்கள் உருவாக்குங்க. என்னடா ஒரு ஸ்டார்டிங்கில் கெஸிங்னு தொடங்கி கடைசியில் மோட்டிவேஷன் ஆக்கி நம்மளை ஒரு மாதிரி ஒரு செட்டப்புக்கு மாற்றிட்டு பிரெயின் வாஷ் எல்லாமே இல்லை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகத்தான். ஸோ இது எங்களுக்கும் ஒரு டைமில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் குறைய தான். உங்களுக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை சரியாக எடுத்துக்கோங்க. இவர் என்ன பூமரு அட்வைஸ் பண்ணால் பூமருன்னு சொல்லுவாங்க, தெரியும் தானே இப்போ இருக்கிற காலம் இந்த ஜெனரேஷன். ஸோ ஆனால் நீங்கள் மெச்சூர்டான ஆட்கள், உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அதை எடுத்து கொடுக்குற விதத்திலான்னு இருக்கு. ஸோ நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோட நீங்கள் எக்ஸாமை செய்வீங்க, பெர்ஃபெக்டாக செய்வீங்க, இருக்கிற நாளை சரியாக யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது நாங்கள் டார்கெட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக செஞ்சு முடிப்பீங்க, டவுட்டை கிளியர் பண்ணுவீங்க, சாட்டிஸ்ஃபைடாக எக்ஸாமை செய்வீங்க. இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் வழி இப்படி வந்து நாங்கள் பார்த்த விஷயங்கள், நாங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள் தான் வந்துங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எல்லாம் முடியணும் இன்ஷா அல்லாஹ். எப்போ இருந்தாலும் எல்லாத்துலேயும் 100% அவுட்புட் எதிர்பார்க்கல. அது இருந்தும் உங்களோட சாட்டிஸ்ஃபைட்ல நல்ல விஷயம் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கட்டாயம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ, அடுத்தது என்ன தேவைகள் இருக்கோ அதோட தேவையான கல்வி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதில் ஏர்னிங் எல்லாம் வாரல. அப்படி ஏர்னிங் வந்தாலும் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கே கொடுக்குற பிள்ளைங்களாம் இருக்கேன். அப்படி ஏர்னிங் வந்தால் ஸோ சப்ஸ்கிரைபர் கூடுதல்ச்சுன்னா அது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ எலிமெண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவையான கல்வி ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.